கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சு சொல்லுகிறேன். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18, 19, 20 ஆகிய வசனங்களை பிரதான கட்டளை என்று நாம் சொல்வோம். பிரதான கட்டளையின் முக்கியத்துவத்தையும் பிரதான கட்டளையை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதையும் அதை நிறைவேற்ற வேண்டிய 5 காரியங்களையும் அதை நிறைவேற்றுவதனால் வரும் 5 ஆசீர்வாதங்களையும் பற்றி இந்த செய்தியில் காணலாம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18 20 வரை உள்ள வசனங்களை எடுத்துக்கொள்வோம். இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். பிரதான கட்டளையிலிருந்து தியானிக்க போகிறோம். பிரதான கட்டளையின் அருட்பணியும் அதனுடைய ஆசீர்வாதங்களும் அப்படிங்கிற தலைப்பில் நான் உங்களோடு பேச போகிறேன். உங்களில் ஒரு சிலருக்கு கேட்டதாக இருக்கும், பழசாக இருக்கும். ஆனாலும் எழுதினதே எழுதுவதில் நான் கர்த்தருக்குள்ளே சந்தோஷப்படுகிறேன் அப்படின்னு பவுல் சொன்னது போல் சொன்னதையே உங்களுக்கு மறுபடியும் சொல்வதில் கற்றுக் கொடுப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? யார் உண்மையான சீஷன், ஒரு சீஷன் எப்படிப்பட்ட குணமுடையவனாக வாழ வேண்டும், அந்த காரியங்களை குறித்து நம்ம நிறையா கற்றுக்கொண்டு தியானித்து கொண்டு வருகிறோம். எல்லோரும் எடுத்து வைத்துக்கொள்ளும். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18 20 வரைக்கும் இந்த 3 வசனங்கள் ரொம்ப முக்கியமான வசனங்கள். உங்கள் பிள்ளைகளை நோட்டில் அழகாக எழுத சொல்லுங்கள். சார்ட் பேப்பர் பெருசாக வாங்கி கொடுத்து கலர் கலராக 3 வசனத்தையும் எழுத சொல்லுங்கள். அதில் முக்கியமான வார்த்தைகளை வேறு வேறு கலரில் எழுத சொல்லுங்கள். பாட்டு எழுதுகிறவங்க இந்த 3 வசனத்தை பாட்டாக எழுதுங்க. ஆமாம், இந்த வசனத்தை கவிதையாக எழுதுங்க. இந்த வசனங்களை உங்கள் வீட்டில் பெருசாக எழுதி அல்லது டைப் பண்ணி அல்லது பிரிண்ட் பண்ணி ஒட்ட முடிஞ்சால் ஒட்டி வைங்க. அதெல்லாம் எனக்கு செய்கிறதுக்கு காசு இல்லையான்னு சொன்னீங்கன்னா நான் காசு தரேன். ரைட்டுங்களா? வீட்டில் வசனத்தை ஒட்டுறதுக்கு, பேனர் வைக்கிறதுக்கு, ஆமாம், ஆண்டோடைய வார்த்தையை எழுதி வைக்கிறதுக்கு, பிரிண்ட் பண்ணுறதுக்கு நான் காசு தரேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேத வசனம். சரிங்களா? நம்ம எல்லோரும் வாசிக்கலாம். 1 2 3 ஸ்டார்ட். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். இந்த 3 வசனங்களுக்கு தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட் கமிஷன். என்ன பேர்? கிரேட் கமிஷன். பிரதான கட்டளை. சொல்லுங்க. மாபெரும் கட்டளை, கடைசி கட்டளை, இறுதி கட்டளை, பிதாவின் கட்டளை, இயேசுவின் கட்டளை, பரிசுத்தாவின் கட்டளை. இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். நான் பல ஆயிரம் சபைகளுக்கு போயிருக்கேன். நிறைய சபைகளில் இந்த வசனமே இல்லை. அந்த கட்டடங்களில் அவங்க கூடி வர இடங்களில் இந்த வசனத்தை பார்க்கவே முடியறதில்லை. அதுக்கப்புறம் நான் பல பேருக்கு சொன்ன பிறகு ஒரு சிலர் இப்போது அவங்களுடைய சபைகளில், கட்டடங்களில், அங்கே சுவர்களில் இந்த வசனங்களை போட்டிருக்கிறாங்க. நிறைய வீடுகளில் இப்போது தியானிக்கிறாங்க. நம்முடைய சீசர்கள் கூட்டத்தில், குழுவில், திருச்சபைகளில் எல்லாரும் மனப்படமாக சொல்லக்கூடிய அளவுக்கு அறிந்திருக்கிறாங்க. ஏன்னா இயேசு ஆண்டவர் முக்கியம்னா அவருடைய வார்த்தை முக்கியம். இயேசு ஆண்டவர் நமக்கு விலையேற பெற்றவர்னா அவருடைய வசனம், உபதேசமும் நமக்கு விலையேற பெற்றது. We cannot separate Jesus and his word. இயேசுவையும் அவருடைய வார்த்தையும் பிரிக்க முடியாது. பிரிக்க முடியாது. ஒரு மனுஷனை நம்ம மதிச்சா அவங்க வார்த்தையை நம்ம மதிக்கிறோன்னு அர்த்தம். அவங்க வார்த்தையை நம்ம மதிக்கலைன்னா அவங்களே மதிக்கலைன்னு அர்த்தம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை மதிக்காவிட்டால், ஆண்டவருடைய கட்டளையை மதிக்காவிட்டால், ஆண்டவர் பரலோகம் போகிறதுக்கு முன்பதாக கொடுத்த இந்த பிரதானமான முக்கியமான கட்டளையை நம்ம மதிக்காவிட்டால் ஆண்டவரையே மதிக்கலைன்னு அர்த்தம். அப்போது நம்ம பாடும்பொழுது, ஆராதிக்கும் பொழுது ஆண்டவரை நம்ம என்ன பண்ணுறோம்? கர்த்தாவே, தேவனே, ஆண்டவரே, இரட்சகரேன்னு சொல்கிறோம். அவர் கர்த்தர் என்றால் அவர் கொடுத்த கட்டளை ரொம்ப முக்கியம். அதுக்கு நம்ம கவனம் செலுத்த வேண்டும். அல்லேலூயா. அவர் ராஜா வென்றால் அவர் போட்ட சட்டத்திற்கு நம்ம மரியாதை செலுத்த வேண்டும், முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதனால் இந்த பிரதான கட்டளை ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் நம்ம 3 காரியங்களை பார்க்கிறோம். ஒன்று த அத்தாரிட்டி ஆஃப் ஜீசஸ், இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம். ரெண்டாவது
த ரெஸ்பான்சிபிலிட்டி given பை ஜீசஸ், இயேசு கிறிஸ்து கொடுத்த பொறுப்பு அல்லது வேலை, ஊழியம். மூன்றாவது, த செக்யூரிட்டி ப்ராமிஸ் பை ஜீசஸ், இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறதான வாக்குறுதி. வாக்குறுதி 3 காரியம்: அத்தாரிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, செக்யூரிட்டி. எல்லாரும் சொல்லுங்க. இது வச்சிருப்போம், தேவையில்லை, பரவாயில்ல. சொல்லுங்க. அதிகாரம், பொறுப்பு அல்லது வேலை, பாதுகாப்பு. ஸோ 3 விஷயம். 18ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்துனாலே என்ன அர்த்தம்? அது ரொம்ப முக்கியமானதுன்னு அர்த்தம். பக்கத்தில் வந்து முக்கியமாக சொல்கிறாருன்னு அர்த்தம். ரொம்ப அவசியமானது, ரொம்ப முக்கியமானதுன்னு அர்த்தம். சமீபத்தில் அவர்களை நோக்கி என்ன சொல்கிறாரு? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல அதிகாரன்றதை பார்க்குறோம். அதிகாரம் அண்டர்லைன் பண்ணிக்கங்க இல்லையா? எவ்வளோ அதிகாரம் இருக்குது இயேசுவுக்கு? சகல அதிகாரம். இயேசு என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? மத்தேயு 1:21, தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். ரட்சிக்கிறவர்னு அர்த்தம், காப்பாற்றுகிறவர்னு அர்த்தம், மீட்கிறவர்னு அர்த்தம். இயேசுவை தவிர ரட்சகர் இல்லை, இயேசுவை தவிர காப்பாற்றுகிறவர் இல்லை, இயேசுவை தவிர மனிதர்களுக்கு வாழ்வு கொடுக்கிறவர் யாருமே இல்லை. அதனால தான் இயேசு சொன்னார் யோவான் 14:6, நானே வழி. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் மட்டும்தான் வழி. நானே சத்தியம் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் மட்டும்தான் சத்தியம். நானே ஜீவன் அப்படின்னா நான் மட்டும்தான் ஜீவன். நமக்கு இயேசுதான் ஜீவன், நமக்கு இயேசுதான் வழி, நமக்கு இயேசுதான் சத்தியம். அப்போ ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது, பிதாவானவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு காலை ஆராதனையில் கூட நம்ம பார்த்தோம், யோவான் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், பிதாவானவர் தன்னிடத்தில் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார் என்பதை அவர் அறிந்து, இல்லையா? எல்லாமே இயேசுகிட்ட தான் இருக்குது. வேதம் சொல்லுகிறது, பிதாவாகிய தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. ஆனால் அவர் நியாயம் தீர்க்கிற பொறுப்பை, அந்த ஒரு வாய்ப்பை, அந்த வேலையை குமாரனிடத்தில் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அவர்தான் மனிதர்களுக்காக மனிதராய் பிறந்து, மனிதராய் வாழ்ந்து, மனிதர்களைப் போல சோதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருந்தும் பாவம் செய்யாமல் இருந்து கீழ்ப்படிந்து அவர் பரிசுத்தமாக வாழ்ந்து, மனிதர்களுடைய பாவங்களுக்காக, பாவம் செய்யாதவர் தண்டனைகளை, வலிகளை, வேதனைகளை, பாடுகளை சுமந்து, அடிபட்டு, ரத்தம் சிந்தி, சிலுவையிலே அவர் அறையப்பட்டு, அவர் உயிரை கொடுத்து மரித்து உயிரோடு எழுந்தார். அப்போ மனிதர்களுக்காக அவர் தான் மனிதனாக வாழ்ந்ததுனால, நேர்மையாக பரிசுத்தமாக வாழ்ந்ததுனால நீயே நியாய தீர்ப்பு கொடுத்துருப்பா அப்படின்ட்டார். அப்போ இயேசு கிறிஸ்து தான் எல்லாம் தன் கையில் வச்சிருக்கிறார். அவர்கிட்ட தான் எல்லா அதிகாரமும் இருக்கிறது. அவர் தான் எல்லாத்தையும் செய்கிறார், அவர் தான் நியாய தீர்ப்பும் செய்ய போகிறார். ஆமென். எல்லாம் இயேசுவே. அதனால தான் பாடினாங்க பக்தர்கள், எல்லாம் இயேசுவே எனக்கு. ஆமாம், இயேசு என்ற நாமம், இயேசு என்ற பெயர், அதுக்கு அர்த்தம் தன்னுடைய ஜனங்களை, தன்னை விசுவாசிக்கிற ஜனங்களை பாவத்திலிருந்து நீக்கி ரட்சிக்கிறார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலே மிகப்பெரிய நாமம், மிகப்பெரிய பேர், த மோஸ்ட் பவர்ஃபுல் நேம் இன் த வேர்ல்டு இஸ் ஜீசஸ். இந்த பேருக்கு இருக்கிற சக்தி வேற எந்த பேருக்குமே இல்லை. யெஷுவா அப்படின்னு சொல்லலாம். எபிரேய மொழியில் ஜெஹோஷுவா அல்லது யெஷுவா அல்லது ஜெஷுவா, எப்படி சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான். அதாவது யெகோவாயின் மீட்பர், யெகோவாயின் ரட்சகர் அப்படின்னு அர்த்தம். பிதாவாகிய தேவனை குறிக்கக்கூடிய இயேசுவுக்கு அப்படிப்பட்ட ஒரு பேர் ஜாஷுவா இங்கிலீஷில். அதே தான் இயேசுஸ் அப்படிங்கிற வார்த்தை கிரேக்க மொழியில், அப்புறம் இயேசு அப்படின்னு தமிழில், ஜீசஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில். நீங்கள் எந்த மொழியில் சொன்னாலும் இந்த உலகத்தில் அதிகமான சக்தி வாய்ந்த, அதிகமான வல்லமையுள்ள மிகப்பெரிய நாமம், மிகப்பெரிய பெயர் இயேசு என்ற பெயர். ஏனென்றால் இயேசு என்ற பெயரில் தான் வானத்திலும் பூமியில் உள்ள எல்லாருடைய முழங்காலும் முடங்க வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். இயேசுங்கிற அந்த வார்த்தை சாதாரண வார்த்தையே இல்லை, ரைட்டா? அப்போ நம்ம என்ன சொல்லணும்? இயேசுன்னு வாயை திறந்து சொல்லணும், இயேசுவே அப்படின்னு வாயை திறந்து கூப்பிடணும், ரைட்டுங்களா? இயேசுன்னு அறிக்கை பண்ணணும். மொட்டையாக கடவுளே ஆண்டவரேன்னு சொல்கிறத விட இயேசுவே ஆண்டவரேன்னு சொல்கிறது, கர்த்தராகி இயேசுவே, ஆண்டவராகி இயேசுவேன்னு சொல்கிறது ரொம்ப நல்லது. சொல்லுங்க பார்ப்போம், இயேசுவே. ஆமாம், உற்சாகமாக சொல்லுங்க, இயேசுவே.
விசுவாசமா சொல்லுங்க, இயேசுவே. இயேசு என்ற நாமம் என்ற வார்த்தை என்ற பெயரை தவிர வேற ஒரு பெரிய மருந்து இல்லை. இயேசுதான் நமக்கு மருந்து, இயேசுதான் நமக்கு விருந்து. ஆகவே நீ இயேசுவை அருந்து, இயேசுவோடு மனம் பொருந்து, இயேசுவை விசுவாசித்து மனம் திருந்து. அல்லேலூயா. ஆமா, அவர்தான் நம்முடைய விருந்து. சோத்திரம். அல்லேலூயா. ஆமா, அல்லேலூயான்னா தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அர்த்தம் இல்லையா? ரைட். இயேசு சொல்றாரு அவருடைய நாமமே ரட்சிக்கிறதுன்னு அர்த்தம். அவருடைய நாமம் வல்லமையான நாமம். அவர் சொல்றாரு என் நாமத்தில் எல்லா அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, இயேசுவின் நாமத்தினா பிசாசு போனா போய்தான் ஆகணும், கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். இயேசுவின் நாமம், இயேசுக்கு தான் எல்லா அதிகாரம் இருக்கிறது. நீங்களும் நானும் சகல அதிகாரமுடைய இயேசுவை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. இது கொஞ்சம் புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்லட்டுமா? வானத்திலையும் அவர் ஆட்சி தான், பூமியிலையும் அவர் ஆட்சி தான். ஆமென். ஆமாம், எந்த நாடாக இருந்தாலும், எந்த மொழியாக இருந்தாலும், எந்த கட்சியாக இருந்தாலும், எந்த ஆட்சியாக இருந்தாலும் அது டெம்பரரி தான். அதுக்கு மேலே ஒரு ஃபைனல் ஆட்சி இயேசுவின் ஆட்சி தான். அவருடைய அனுமதி இல்லாமல், அவருடைய ஆசீர்வாதம் இல்லாமல், அவருடைய மேற்பார்வை இல்லாமல் அங்கே ஒன்றுமே உலகத்தில் நடக்கிறது இல்லை, நடக்காது, நடக்காது. அவர் தான். தானியேல் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 25ஆம் வசனம், 35ஆம் வசனம் இதெல்லாமே சொல்லுகிறது. 17ஆம் வசனத்தை படிங்க, தானியேல் 4:17. அப்போ முதலாவது தன்னுடைய அதிகாரத்தை குறித்து ஆண்டவர் அங்கே பேசுகிறார். நமக்கே தெரியணும் நம்ம கும்பிட்ற ஆண்டவர் எவ்வளோ பெரியவர், உன்னதமானவர், மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவர்களுக்கு அது கொடுக்கிறார். ஓட்டு போடுறது மனிதராக இருந்தாலும் யார் ஆட்சியில் வரணும்னு சீட்டு போடுறது ஆண்டவர். ஆமாம், அதை ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் யாருமே பெற முடியாது. ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் யாருமே ஆட்சிக்கு வர முடியாது. அது எந்த நாடாக இருந்தாலும் சரி. ஃபைனல் டிசிஷன் ஜீசஸ் டிசிஷன். ஃபைனல் அத்தாரிட்டி இஸ் ஜீசஸ் அத்தாரிட்டி. ஃபைனல் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் ஜீசஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஏன்னா அவர் தான் பாஸ். காலையில் சொன்ன மாதிரி அவர் தான் மாஸ். ஆமாம், பாஸ் இருக்கிற இடம் மாஸ் தான். ஆமாம், நான் தனியாக இருந்தால் மைனாரிட்டி, ஏசி என் பக்கத்தில் நின்னா மெஜாரிட்டி. ஆமென். கிறிஸ்தவங்க இந்தியாவில் மைனாரிட்டிலாம் கிடையாது, எல்லா நாட்டிலையும் கிறிஸ்தவங்க தான் மெஜாரிட்டி. ஏன்னா பாஸ் ஜீசஸ் நம்ம கூட இருக்கிறார். அவர்கிட்ட இல்லாத வல்லமை இல்லை, கிருபை இல்லை, ஞானம் இல்லை. ஏனென்றால் அவர்தான் சர்வ வல்லவராகிய தேவன், எல்லாவற்றையும் படைத்தவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக மூன்றில் ஒன்றாக, ஒன்றில் மூன்றாக இருக்கிற தேவனுடைய நடுநாயகனாக இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து, குமாரனாகிய தெய்வம். பிதாவுக்கு சமமான, பரிசுத்த ஆவியானவருக்கு சமமான, திரித்துவத்தில் எப்போதும் பிரிக்க முடியாத, திரித்துவத்தில் எப்போதும் இணைந்திருக்கிற மெய்யான தேவன். அதனால தான் அவர் சொன்னார், என்னை பார்த்தா பிதா பார்த்த மாதிரி. நான் போய் பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறேன், நானே வந்துடுறேன்னு சொல்ல அவர். நான் போய் பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறேன். ஆமாம், நான் பிதாவை மையப்படுத்துகிறேன். ஆவியானவர் வந்தால் என்னை மையப்படுத்துவார், என்னுடைய வார்த்தைகளை சொல்லுவார். அவங்க மாறி மாறி 3 பேர் ஒருத்தர் ஒருத்தர் மையப்படுத்துவாங்க. 3 பேர் சேர்ந்து ஒன்றா இருப்பாங்க. ஒன்றுன்னா ஆமாம் ஒன்று தான். அப்போ 3 பேரான்னு சொன்னால் ஆமாம் ஒன்றுக்குள்ளே 3 பேர் தான். 3ன்னா ஆமாம் 3 தான். அப்போ 3 பேர் ஒன்றுனா ஆமாம் 1 தான். அது எங்கள் கணக்குக்கு ஒத்து வரலைன்னு உங்கள் கணக்கு ஒத்து வரணும்னு அவசியமே இல்லை. உங்கள் கணக்கு சின்ன கணக்கு, ஆண்டவர் கணக்கு பெரிய கணக்கு. ஆமென். ஆமாம், நீ படிக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸு, நீ படிக்கிற இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எறும்புக்கு சொன்னால் புரியுமா? புரியாது. நம்மெல்லாம் எறும்பு மாதிரி தான். ஆண்டவர் நமக்கு மேலே பெரியவராக இருக்கிறார். அவர் மனித அறிவுக்கும் புத்திக்கும் அப்பாற்பட்டவர். ஆனால் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார், மாற்ற முடியாது. 1ல் 3 அவர், 3ம் சேர்ந்த 1, அவ்வளவுதான், அதுக்கு மேலே கிடையாது. அதை தான் பைபிள் சொல்லுது. அதை யாருமே மாற்ற முடியாது. அவர் அப்படியே தான் இருக்கிறார். ஆமென். இயேசுவேன் கூப்பிட்டாலும் பிதாவை தொழுத மாதிரி அர்த்தம், இயேசுவேன் கூப்பிட்டாலும் ஆவியானவரை தொழுத மாதிரி தான் அர்த்தம், ஆவியானவரேன்னு கூப்பிட்டாலும் இயேசுவே பிதாவேன்னு கூப்பிட்ட மாதிரி தான் அர்த்தம். இவரை கூப்பிட்டா அவர் வருவார், அவர் கூப்பிட்டா இவர் வருவார். ஒருத்தர் வந்தால் 3 பேர் இருப்பாங்க. ஆமென். ஆமென். அல்லேலூயா. 1ல் 3ஆனவர், 3ம் சேர்ந்து ஒன்றானவர். ஆமென். மூவொரு தெய்வம், திரியேக தெய்வம், திரித்துவ தெய்வம். இயேசு தான் பெரியவர், இயேசு தான் நம்ம பாஸ். இயேசு இல்லைன்னா நம்மெல்லாம் தூசு. அவருடைய அதிகாரத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், அவருடைய அதிகாரத்தை புரிஞ்சுக்கணும். அதனால் சொல்கிறேன், கவனிங்க. அதிகாரி நான் சொல்கிறேன், அதிகாரத்தோடு சொல்கிறேன், இது நீங்கள் கட்டாயமாக செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகையால் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எனக்கு தான் எல்லா அதிகாரம் இருக்குது, அதனால் நான் சொல்கிறேன் கேளுங்க. இந்த வார்த்தைகள் தான் சபைகளுக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த இறுதி கட்டளை.
இந்த வார்த்தை தான் சபையினுடைய நோக்கம். இந்த வசனங்கள் தான் சபையினுடைய ஊழியம். இந்த வசனங்கள் தான் சபையினுடைய செயல்பாடு. இதற்காகத்தான் சபைங்கிற ஒரு அமைப்பை, குடும்பத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த பிரதான கட்டளையை அறியாதவர்கள் உண்மையான சபை அல்ல, உண்மையான கிறிஸ்தவர்கள் அல்ல. இந்த பிரதான கட்டளையை நிறைவேற்றாதவர்கள் உண்மையான சீஷர்கள் அல்ல, உண்மையான கிறிஸ்தவர்கள் அல்ல. இந்த பிரதான கட்டளையை நிறைவேற்றாத எந்த ஊழியமும் உண்மையான ஊழியம் இல்லை. நீங்க 1000 பாட்டு பாடலாம், 10,000 பேரை கூட்டம் நடத்தலாம், நீங்க 100 சினிமா படம் மாதிரி எல்லாத்தையும் வெளியிடலாம், நீங்க 1000 புஸ்தகம் எழுதலாம், கதை எழுதலாம், கவிதை எழுதலாம், நீங்க எத்தனையோ ஜப கூட்டங்களை நடத்தலாம். பிரதான கட்டளையை நீங்கள் நிறைவேற்றாவிட்டால், பிரதான கட்டளையை நிறைவேற்றுகிற ஒரு காரியம் அதில் ஒன்றுமே இல்லாவிட்டால் அது ஊழியமே இல்லை. அது அப்படி நடக்கிறது ஒன்று சபையே இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், சகல அதிகாரமுடைய தேவன் சொல்லுகிறார். ஆகையால் நான் சொல்றேன் கேளுங்க. என்ன பண்ணுங்க, நீங்கள் புறப்பட்டு போய் கூடி வருவது மட்டும் சபை வாழ்க்கை அல்ல, தேடி போவதும் சபை வாழ்க்கை தான். புறப்பட்டு போவதும் சபை வாழ்க்கை தான். ஆண்டவர் வாங்கன்னு கூப்பிட்டாரு, வந்த பிறகு வசனத்தை கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார், பரிசுத்தாவி கொடுத்தார், வரங்களை கொடுத்தார், வல்லமை கொடுத்தார், பயிற்சியை கொடுத்தார், அதிகாரத்தை கொடுத்தார். இப்போ போங்கன்றார். ஆமென். The call to follow Jesus includes the commission to go and make disciples of all nations. It is together, inseparable. இயேசுவை பின்பற்றுவதற்கான அழைப்பிலேயே புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சீஷரை உருவாக்கக்கூடிய அருட்பணி அடங்கி இருக்கிறது. இந்த பின்பற்றுகிற வாழ்க்கையும் புறப்பட்டு போய் அருட்பணி செய்கிற ஊழியமும் பிரிக்க முடியாமல் இணைக்கப்பட்டிருக்கிறது. கூப்பிடும் போதே உன்னை அனுப்புவேன்னு சொல்லி தான் கூப்பிடுறாரு. நீ வாப்பா, ஒன்றும் பண்ண தேவையில்ல, சும்மா வந்து சர்ச்சில் சேரில் உட்காந்துட்டு போயிடுப்பா, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்தால் போதும்பா, ஒரு 2 மணி நேரம் வர முடியாதா உன்னால், ஒரு 2 மணி நேரம் வர முடியாதா உங்களால், வந்து சும்மா உட்காந்துருந்துட்டு போயிடுப்பா அப்படி நான் சொன்னார் ஆண்டவர். இன்றைக்கி நிறைய ஊழியம் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கு. நிறைய ஊழியம் ஒன்றும் இல்லைங்க, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வாங்கப்போ, அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் மாற்றிலாம் பேசக்கூடாது. ஆமாம், தப்பாலாம் சொல்லக்கூடாது. அப்புறம் ஒன்றும் இல்லை வாங்கின பிறகு அப்புறம் காணிக்கை கொடுங்கன்னு, அப்புறம் இந்த காணிக்கை கொடு, அந்த காணிக்கை கொடு, இந்த ஃபண்டு கொடு, அந்த ஃபண்டு கொடு, மொத்தத்தையும் கொடுத்துட்டு போயிடு. மிஞ்சி போனால் அவங்களது 3 வார்த்தை, வாங்க, தாங்க, போங்க. எந்த கேள்வி கேட்காதீங்க. எங்கள்கிட்ட கொடுத்த பிறகு எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் செய்வோம். இல்லை ஆயிங்க, ஜெயிங்க, ஜாயிங்க, அது கிடையாது. ஆண்டவர் அழைத்தார். எதற்காக அழைத்தார்? அனுப்புவதற்காக அழைத்தார். நாம் ரட்சிக்கப்பட்டதே மற்றவர்களை ரட்சிக்கத்தான். நாம் சத்தியத்தை அறிந்து கொண்டதே மற்றவர்களுக்கு அறிவிக்கத்தான். கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்ததே மற்றவர்களையும் உலகத்தை விட்டு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு பிரித்தெடுக்கத்தான். அவர் கூப்பிடும் போதே என்ன சொல்லி கூப்பிடுறாரு? என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன். நீங்க என் சீடராய் மாறுங்கள், உங்களை மற்றவர்களை சீடராக்குறவர்களாக நான் மாற்றுகிறேன். அதான மத்தேயு 4:19 பார்க்குறோம். ஃபாலோ மீ, ஐ வில் மேக் யூ ஃபிஷர்ஸ் ஆஃப் men. என்னை பின்பற்றி வாருங்கள், நான் மனிதர்களை பிடிக்கிறவர்களாக உங்களை மாற்றுகிறேன். புறப்பட்டு போகணும், ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் பொதுவாக நான் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதிக்கிறவங்களுக்கு சொல்லுவேன், காலையில் நீங்கள் ஆராதனைக்கு வந்தீங்களா சந்தோஷம், மற்ற 5 நாள் வேலை 6 நாள் வேலை இருக்கலாம், மதியானம் போய் சமைச்சு சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து சாயங்காலம் சுவிசேஷம் சொல்ல போங்க. காலையில் ஆராதிக்க வாங்க, மாலையில் அருட்பணி செய்ய போங்க. நாங்கள் காலையிலும் வரோம் மாலையிலே வரோமே, நாங்கள் என்னங்க பண்ணுறது? வர்ற வழியில் போகிற வழியிலே ஊழியம் பண்ணுங்கள், மத்தியானத்தில் ஊழியம் பண்ணுங்கள், வேறு நாள் சாயங்காலத்தில் இருந்தால் ஊழியம் பண்ணுங்கள். புறப்பட்டு போகிறதுக்காக ஒரு நாளையாவது ஒதுக்குங்க, 1 மணி நேரமையாவது ஒதுக்குங்க. முடிஞ்சால் 2 நாள் 3 நாள் ஒதுக்குங்க, முடிஞ்சால் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒதுக்குங்க. எப்போவுமே நான் அருட்பணி செய்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்கிற அர்ப்பணிப்போடு இருங்க. யாருக்கு ஆண்டவர் சுவிசேஷம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் சொல்கிறதுக்கு ஆயத்தமாக இருங்க. யாருக்கு ஜபம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் ஜபம் பண்ணுறதுக்கு ஆயத்தமாக இருங்க. 2 வார்த்தை, ஒரு வசனம், ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு கூட நீங்கள் ஆயத்தமாக இருங்க. அது ஒரு வார்த்தையின் மூலம் கர்த்தர் கிரியை செய்வார், ஒரு வரியின் மூலம் கிரியை செய்வார், ஒரு நிமிஷம் பேசுவது மூலம் கிரியை செய்வார். ஆண்டவரால் பயன்படுத்தப்படுவதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாகவே இருக்க வேண்டும். ரைட்டுங்களா? இப்போ நம்ம வாசிப்பு ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்ன பண்ணணும்? புறப்பட்டு போகணும். அங்கே 5 செயல்கள், 5 வினைச்சொற்கள் இருக்கிறத பார்க்கலாம். செயல்களை குறிக்கிற வார்த்தைகள் 5 வார்த்தைகள். ஒன்று என்னது? நீங்கள் புறப்பட்டு போய், முதல் வார்த்தை புறப்பட்டு போகிறது.
சும்மா இருக்கிறவங்கெல்லாம் பைபிள் இல்லாதவங்க இந்த கையை காட்டுங்க. இப்படி 5 விரல் இருக்கா பாருங்கள், 5 விரல் இருக்காப்பா, வெரி குட். இப்படி நீட்டுங்க. முதலாவது செயல் என்ன செய்யணும்? புறப்பட்டு போகணும். ஓகேவா? புரியுதா? புறப்பட்டு போகணும். இப்போ போயிடாதீங்க, நம்ம மீட்டிங் முடிச்சு வரைக்கும் போங்க, ரைட்டுங்களா? அப்பப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவர் அனுப்புகிற இடத்துக்கு புறப்பட்டு போகணும். உண்மையான ஜெபம் என்ன தெரியுங்களா? ஆண்டவரே நான் எங்கே போகணும்? ஆண்டவரே நான் யாரை போய் பார்க்கணும்? ஆண்டவரே நான் யாருக்கு ஃபோன் பண்ணணும்? ஆண்டவரே நான் யாருக்கு வசனம் சொல்லணும்? ஆண்டவரே நான் எந்த கூட்டத்தில் கலந்துக்கணும்? ஆண்டவரே நான் எந்த கூட்டத்தை நடத்தணும்? எந்த கூட்டத்தை கூட்டணும்? நான் என்ன பண்ணணும்? எங்கே நான் போகவும் சித்தமோ அங்கே நான் சென்றுடுவேன், இல்லையா? அதுதான் உண்மையான ஜெபம். உண்மையான ஜெபம் அதுதான். வழிநடத்துங்க ஆண்டவரே, ரைட்டா? 2வது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, ஆங்கிலத்தில் மேக் டிசைபிள்ஸ் அப்படின்னு இருக்கு. எல்லாரும் சொல்லுங்க, மேக் டிசைபிள்ஸ். சீஷர்களை உருவாக்குங்கள். சொல்லுங்க, சீஷர்களை உருவாக்குங்கள். சரியா? அதாவது இந்த மொத்த கட்டளையினுடைய சுருக்கமே என்ன தெரியுங்களா? சீஷர்களை உருவாக்குங்கள் அப்படிங்கிறது தான். அப்போ அதை இந்த 5 விரலினுடைய கூட்டுத்தொகையை வச்சுக்கோ. இப்படி சொல்லுங்க, சீஷர்களை உருவாக்குங்கள். சொல்லுங்க, 5 விரலையும் சீஷர்களை உருவாக்குங்கள். இங்கே இப்போ 2வது பாயிண்ட் நம்ம எப்படி சொல்லலாம்னா, சீஷர்களை கண்டுபிடியுங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? புரியும்படி. அதாவது கவனிங்க, 2 விதமான வினை சொற்கள் இந்த வேத பகுதியிலே கிரேக்க மொழியில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வினை சொற்கள்னா வினையை குறிப்பிடும் சொற்கள். வினைன்னா என்னது? செயல். செயலை குறிப்பிடும் சொற்கள். நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், அது ஒரு செயல். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், அது ஒரு செயல், இல்லையா? ஒவ்வொன்றும் ஒரு செயல் தான். அப்போது இங்கே முக்கியமான வினைச்சொல் மெயின் வெர்பு. மெயின் வெர்ப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக் டிசைபிள், ரைட்டுங்களா? அதுதான் முக்கியமான வேலை. ஒரு வேலை தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஒரு ஊழியம் தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஊழியங்களிலே வித்தியாசம் உண்டு அப்படிங்கிற வார்த்தை இருக்குது, அதை நான் மறக்கலை. ஆவியானவர் ஒருவரே. வரங்களிலே வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. அப்போ எல்லா விதமான ஊழியங்களும் சேர்ந்து ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டியிருக்கு. எல்லா விதமான வரங்களும் சேர்ந்து ஒரு காரியத்தை நாம் நிறைவேற்ற வேண்டி இருக்கிறது, ஒரு காரியத்தை செய்து முடிக்க வேண்டி இருக்கிறது. அது என்னன்னா, எல்லா மக்கள் குழுவிலும் எல்லா மக்கள் மத்தியிலும் சீஷர்களை உருவாக்குவது. ஊழியம் அப்படிங்கிறது ஒன்று தான். த மிஷன் இஸ் ஒன். ஒன் மாஸ்டர், ஒன் கமிஷன், ஒன் மிஷன். ஒரே எஜமான், ஒரே கட்டளை, ஒரே ஊழியம். சரிங்களா? ஒன் மிஷன். ஒரு அருட்பணி தான் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர், சொல்லியிருக்கிறார். என்னது? இது சீஷர்களை உருவாக்குதல். ரைட். இப்போ நான் மற்றவங்களை சீஷராக உருவாக்க போகிறேன். அதுக்கு முன்னால் நான் என்னவா ஆகிருக்கணும்? சீஷராக உருவாகிருக்கணும். என்ன யாராவது ஒருத்தர் சீஷராக உருவாக்கி இருக்கணும். இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? சர்ச்சில் மக்களை சீஷரெலாம் உருவாக்கலை, இல்லையா? எனக்கு 6 பிள்ளைகள், இப்போ 2 பேர பிள்ளைகள். இந்த பிள்ளைகளை பெற்று வளர்க்குறதுன்றது எவ்வளோ பெரிய வேலை தெரியுமா? பெற்ற பிறகு அதான் பெற்று விட்டோம், நீங்கள் பாட்டுக்கு வாழ்ந்துங்க அப்படின்னு சொல்லி விட்டுறோமா என்ன? இல்லை வாரம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சோறாக்குறோமா? இல்லை டெய்லி சோறாக்குறோமா? டெய்லி சோறாக்குறோம். டெய்லி ஒரு வேளை மட்டும் சோறாக்குறோமா? 3 வேளையும் செஞ்சு கொடுக்குறோமா? 3 வேளை பத்தாமல் இடையில வேறு ஸ்நாக்ஸ்ன்னு வேறு வாங்கி கொடுக்குறோம், இல்லையா? 4 ஒரு மேனி பொழுது ஒரு வண்ணம். அப்படியே பார்த்து ஈயரும்பு கடிக்காமல் பொத்தி வளர்க்குறோம். உயிரை கொடுத்து வளர்க்குறோம். நம்ம பட்டினியாக இருந்தாலும் அவங்களுக்கு சோறு போட்டு வளர்க்குறோம், பாதுகாக்கிறோம். அப்படி தான் சீஷர்களை உருவாக்குறதுங்கிறதும். ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுத்து சத்தியத்தில் வளர்ப்பது தான் சீஷர்களை உருவாக்குதல். இன்னைக்கு அதை சரியாக செய்ய தவறிவிட்டது திருச்சபைகள். இதை சரியாக செய்ய அநேக ஊழியர்கள் தவறிவிட்டார்கள். ஏதோ கூட்டம் நடத்துறது, பாட்டை பாடுறது, காணிக்கை வாங்குறது, நல்லது கெட்டது சடங்கு நடத்துறது, அவ்வளோதான் ஊழியம் நினச்சிட்டாங்க. ஊழியம்னா அந்த கீபோர்டில் வாசிக்கிறது அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஊழியம்னா மைக்கை பிடிச்சி ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்படியே உற்சாகமாக பேசுறதுன்னு நினச்சிட்டாங்க. மிஞ்சி போனால் ஊழியம்னா ஜெபம் பண்ணிவிட்டு காணிக்கை வாங்கின்னு வர்றதுன்னு நினச்சிட்டாங்க. ஊழியம்னா புறப்பட்டு போகணும், ஊர் ஊராக போகணும், தெருவாக போகணும், வீடு வீடாக போகணும், மக்கள்கிட்ட போய் பேசணும், சுவிசேஷத்தை பேசணும், இயேசுவை பற்றி பேசணும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், யார் நம்புகிறாங்கன்னு தேடணும், யார் நம்புகிறாங்கன்னு பார்க்கணும், யாருக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்கிறாருன்னு பார்க்கணும், அவங்கள சீஷர்களாக சேர்த்து கொள்ளணும். சரியா? அப்போ இந்த கிரேக்க மொழியில் பார்க்கும்பொழுது சீடர்களை உருவாக்குங்கள் அப்படிங்கிறது தான் முக்கியமான வினைச்சொல்.
அதை எப்படி செய்யறது அப்படிங்கிறது தான் மற்ற வார்த்தைகள், துணை வினைச்சொற்கள். அப்போ கோ புறப்பட்டு போ அப்படிங்கிறதோ, பேப்டைஸ் ஞானஸ்நானம் கொடுங்கிறதோ, டீச் போதனை செய் அப்படிங்கிறதோ, ப்ராக்டிஸ் அதை கடைப்பிடியுங்கள் அல்லது டீச் தம் டு ஒபே கீழ்ப்படிய செய்யுங்கள் அப்படிங்கிறது எல்லாமே துணை வினைச்சொற்கள். இதையெல்லாம் செய்வதன் மூலமாக, புறப்பட்டு போவதன் மூலமாக இல்லையா, சுவிசேஷம் சொல்லுவதன் மூலமாக, ஞானஸ்நானம் கொடுப்பதன் மூலமாக, இயேசுவின் உபதேசங்களை போதிப்பதன் மூலமாக, அவர்களுக்கு கீழ்ப்படிய வழிநடத்துவதன் மூலமாக எதை செய்ய போகிறோம்? சீஷர்களை உருவாக்க போகிறோம். அப்போ சீஷர்களை உருவாக்குதல் என்பது முக்கியமான வினைச்சொல். அதுதான் உருப்படியான வேலை. ஒரு வேலை, ஒரு ஊழியம், அதுக்குள்ளே 5 வேலை இருக்குது. அது என்னது? முதலாவது புறப்பட்டு போக வேண்டும். 2வது சீஷர்களை கண்டுபிடிக்க வேண்டும். 3வது சீஷர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். 4வது சீஷர்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும், உபதேசம் பண்ண வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் யார் செய்யணும்? பாஸ்டர் மட்டும்தான் செய்யணும் நீங்கள் இல்லை, எல்லா சீடர்களும் செய்யணும். இதெல்லாம் யார் தான் செய்யணும்? நீங்கள் தான் செய்யணும். அதெல்லாம் இல்லை இல்லை, பைபிள் காலேஜ் படித்தவங்க, ரெவரண்டுங்க, பிஷப்புங்க, தலைவருங்க தான் செய்யணும். இல்லை இல்லை, இந்த கட்டளை 11 பேர் டாப்பில் இருந்த அப்போஸ்தலருக்கு தானே கொடுத்தாரு ஆண்டவர். அங்கே பாருங்கள், 11 பேர் சேர்ந்தாங்க அப்படின்னு போட்டுக்குதே. 16வது வருஷத்தில் 11 சீஷர்கள் இருக்குதே. சீஷர்களுக்கு மட்டும்தான் அந்த கட்டளை கொடுத்தாரு அப்படின்னா அந்த 11 பேருக்கு மட்டும்தான் கட்டளையா? அதுக்கப்புறம் இது யாருக்குமே கட்டளை இல்லையா? அது முதல் கேள்வி. 2வது கேள்வி, ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், மேய்ப்பர், போதகர் என்ற தலைவர்களுக்கு மட்டும்தான் இந்த கட்டளைன்னு சொன்னால் கவனிங்க, இந்த கட்டளையை எப்படி கொடுத்தார் இயேசு? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிங்க. கவனிங்க, இயேசுவானவர் யாருக்கு கட்டளை கொடுத்தார்? தெரிந்து கொண்ட அப்போஸ்தலர்களுக்கு. யார் மூலம் கட்டளை கொடுத்தார்? பரிசுத்தாவினாலே கட்டளை கொடுத்தார். அவர் தனியாக கொடுக்கல, பிதாவின் அதிகாரத்தோடும் அங்கீகாரத்தோடும் பரிசுத்தாவியினுடைய வல்லமையோடும் வழி நடத்துதலோடும் பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திரித்துவ தேவன், திரியேக தேவன் இணைந்து கொடுத்த கட்டளை இது. சரியா? பரிசுத்தாவினால கட்டளை கொடுத்தார். ரைட். கட்டளை கொடுத்துட்டு 5வது வசனம் என்ன சொல்றாரு? ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாதீங்க. கட்டளை என்னது? புறப்பட்டு போங்கள். கட்டளையை கொடுத்துட்டு போகாதீங்க என்று, போறதுக்கான கட்டளை கொடுத்துட்டு இப்போ என்ன சொல்றாரு? எருசலேமை விட்டு எது வரைக்கும் போகாமல் இருக்கணும்? எப்போ போகணும்? படிங்க. என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். அது என்னது பிதாவின் வாக்குத்தத்தம்? ஆமாம், 8வது வசனம். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலமடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். உங்கள் ஊர்லேருந்து ஆரம்பிச்சிக்க வேண்டிதான். சரி, இது என்ன ஊர்? வேளச்சேரின்னு வச்சுக்கோங்க. வேளச்சேரியிலும் சென்னை பட்டணம் முழுவதிலும் இல்லை, அதுக்கப்புறம் தமிழகம் முழுவதிலும் இல்லையா, அப்புறம் இந்தியா முழுவதிலும் எங்கெல்லாம் ஆண்டவர் உங்களை கொண்டு போகிறாரோ அங்கே நீங்கள் சாட்சிகளாக இருக்கணும். பரிசுத்தாவியை பெரும் வரை காத்திருங்கள்னு சொன்னார். நல்ல கவனிங்க, 3 விஷயம் சொல்கிறேன். உயிர்த்தெழுந்த இயேசு இந்த கட்டளை கொடுத்தார், பரிசுத்தாவியின் மூலமாக இந்த கட்டளை கொடுத்தார். இந்த கட்டளை நிறைவேற்றுவதற்காகத்தான் பரிசுத்தாவியையே கொடுத்தார். மறுபடியும் நான் சொல்கிறேன், யார் இந்த கட்டளை கொடுத்தது? சாதாரணமாக வாழ்ந்த இயேசு அல்ல, உயிர்த்தெழுந்த இயேசு. சாதாரணமாக வாழும்பொழுதே அவர் கடவுளாக தான் வாழ்ந்தார். இப்போ மரித்து உயிர்த்தெழுந்து பிதாவின் சகல அதிகாரத்தையும் பெற்ற அதிகாரத்தோடு உயிர்த்தெழுந்த இயேசு கட்டளை கொடுத்தார். மிக முக்கியமான ஒரு சம்பவம் அது, உயிர்த்தெழுந்தது. அதுக்கப்புறம் பிரதான கட்டளை கொடுத்தது மிக முக்கியமான சம்பவம், பரிசுத்தாவினாலே கட்டளை கொடுத்தார். இந்த கட்டளை நிறைவேற்றுறதுக்கு தான் பரிசுத்தாவியை கொடுத்தார். இப்போ யார் சபை? சபைனா யார்? சும்மா ஒரு சர்ச் பில்டிங் அதில் கூடிட்டு கிறிஸ்தவ பாட்டு பாடிட்டு கிறிஸ்தவ பேர் வச்சுக்கிட்டு கிறிஸ்தவ பண்டிகை கொண்டாடுறவங்க கிறிஸ்தவர்கள் அல்ல, சபை அல்ல. இன்றைக்கெல்லாம் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துட்டா அவங்க கிறிஸ்தவங்க, சபை இல்லை, அப்படிலாம் இல்லை. கிறிஸ்தவ பேர் வச்சுருந்தா இந்த கவர்மெண்ட் ஆளுங்களே இது கிறிஸ்டின் பேராகுது, கம்யூனிட்டியில் மாற்று கிறிஸ்டின் போடு.
கிறிஸ்தவ பேர் வச்சுக்கிறதுனால யாரும் கிறிஸ்தவர் அல்ல. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறகுறதுனாலையும் கிறிஸ்தவர் அல்ல. கிறிஸ்தவ பேர் வச்சுக்கிறதுனாலும் கிறிஸ்தவர் அல்ல. அவங்க சபை அல்ல. ஒரு சபையில் மெம்பராக இருக்கிறதுனாலையும் அவங்க கிறிஸ்தவர் அல்ல. என்னதான் யார் பண்ணுறது? காசு மெம்பர்ஷிப் சந்தா கட்டிடுறேன், நான் ஒழுங்காக ஒரு சர்ச்சுக்கு போகிற வரேன், அதனால் நம்ம கிறிஸ்தவர் ஆகிறது இல்லை. கிறிஸ்துவின் ஆவி உடையவன் தான் கிறிஸ்தவன். பரிசுத்த ஆவியை பெற்றவன் தான் கிறிஸ்தவன். பரிசுத்த ஆவினாலே உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு வாழ்க்கை மாற்றப்பட்டு உண்மையாக ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் சீடர்களாக இருப்பவர்கள் தான் திருச்சபை. அவங்க தான் சபை. அல்லேலூயா. சபை என்பது சீடர்களின் ஐக்கியம், சீடர்களின் வாழ்க்கை முறை. ஆமென். சீசனா மாறாதவங்க யாரும் கிறிஸ்தவர் அல்ல, உண்மையான கிறிஸ்தவர் அல்ல. சீடராய் பரிசுத்த ஆவினால உருமாற்றம் அடையாதவர்கள் யாருமே சபை அல்ல. நீங்க சபையிலே இருந்தாலும், சபையில அட்டன் பண்ணிட்டு உட்கார்ந்து இருந்தாலும், கிறிஸ்தவ பேர் வச்சிருந்தாலும், ஊழியக்காரர்களே பிறந்திருந்தாலும், பரம்பரை கிறிஸ்தவங்களா இருந்தாலும், பேப்பர்ல லெட்டர்ல சர்டிபிகேட்ல இருந்தாலும், பரிசுத்த ஆவியினாலே வாழ்க்கை மாற்றப்படாவிட்டால், பரிசுத்த ஆவியினாலே மறுபடி பிறக்காவிட்டால், உண்மையான இயேசுவின் சீடர்களாக பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் மாறாவிட்டால் நீங்கள் சபை அல்ல, நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. பைபிள் படி அதுதான் சத்தியம். அப்ப யார் சபை? பரிசுத்தாவியை பெற்று பரிசுத்தாவினாலே வாழ்க்கை மாற்றப்பட்டு பரிசுத்தாவினாலே வழிநடத்தப்படுகிற சீசர்கள் கூட்டம் தான் சபை. எப்போ பரிசுத்தாவி ஆண்டவர் கொடுத்தார்? முத பெந்தெகோஸ்தே நாளில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் எத்தனை பேர் கூடியிருந்து ஜெபித்தார்கள்? 120 பேர் கூடியிருந்து ஜெபித்தார்கள், மேல் வீட்டாரையில் இல்லையா? அந்த அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் வாசிங்க. 11 பேருக்கு மட்டும்தான் கட்டளை கொடுத்தாருன்னா 11 பேருக்கு மட்டும் பரிசுத்தாவியை தரணும். அப்படி தானே? நல்லா யோசிங்க. அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷர்கள், மேய்ப்பர்கள், தலைவர்களுக்கு மட்டும்தான் கட்டளை கொடுத்தாருன்னா தலைவர்கள் மட்டும் தனியாக கூட்டின்னு போய் பரிசுத்தாவி கொடுக்கணும். உங்களுக்கு தம்பா கட்டளை, உங்களுக்கு நான் பரிசுத்தாவி தரேன், நீங்கள் போய் செய்யுங்க. 120 பேர் கூடி ஜெபித்தார்களே, அது யாரு? 11 அப்போஸ்தலர்களும் மற்ற தலைவர்களும் சாதாரண பொதுமக்களும் சீசர்களும் இயேசுவை பெற்றெடுத்த மரியாள் தாயும் அங்கே உட்கார்ந்துருந்தாங்க. இயேசுவை பெற்றதுனால, கருவில சுமந்ததுனால, வளர்த்ததுனால வளர்ப்பு தாய் என்று சொல்லலாமே தவிர கடவுளுக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை. அவரே அனைத்து ஜீவன்களுக்கும் தாயும் தந்தையுமாய் இருக்கிறார். அவரே ஜீவனாய் இருக்கிறார். அவரே ஜீவாதாரமாய் இருக்கிறார். அவரே மூலமாய் மூலாதாரமாய் இருக்கிறார். அவரே முழு பொருளாய் மூலப்பொருளாய் இருக்கிறார். கடவுளுக்கு அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை, பொண்டாட்டியும் இல்லை. ஆமா, கடவுள் அவன் பொண்டாட்டிலாம் கிடையாது. இந்த கடவுளுக்கு பொண்டாட்டி இது மாமங்கிறான் மச்சாங்கிறான் சண்டை போடுறான்னு சொல்றதுலாம் கற்பனை கதை. கடவுளுக்கு தாயெல்லாம் கிடையாது. மரியாள் பரிசுத்தமான ஒரு பெண்மணி, அற்புதமான பெண்மணி. அவங்க வயிற்றில் ஆண்டவர் உருவாகிறதுக்கு ஆண்டவரே விருப்பம் கொண்டார். அந்த கிருபை பெற்ற மகள். கிருபை பெற்றவளே, பரிசுத்தாவி பெற்றவங்க தான் கிருபை பெற்றவர்கள். ஆமே, நம்ம எல்லாருமே கிருபை பெற்றவர்கள் தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கிருபை பெற்றவங்களே வாழ்க. அங்க மரியாள் அம்மாவும் இருக்கிறாங்க. கவனிங்க, மரியாள் விண்ணரசி ஆனால், மரியாள் தெய்வமானால், மரியாள் பிதா குமாரன் பரிசுத்தாவிக்கு சமமா இருந்தா, பரலோகத்தில் இருந்தா பூலோகத்தில் ஏன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும்? இயேசு மரித்து உயிர் தெழுந்துட்டாரு. எல்லா பைபிள்ல இருக்குது இது. அந்த 120 பேர்ல மரியாளும் அவருடைய சகோதரர்களும் இருக்கிறாங்க, ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மரியாளே, ஆண்டவரே இயேசுவே பரிசுத்தாவி அனுப்புங்கள். நீ அனுப்புறேன்னு சொன்னீங்களே, 10 நாள் ஆச்சு. ஆண்டவரே பரிசுத்தாவி அனுப்புங்கள். பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளாம இந்த ஊரை விட்டு போகாதீங்க, ஊழியத்துக்கு போகாதீங்கன்னு சொன்னீங்களே, கட்டளை கொடுத்தீங்களே, புறப்பட்டு போய் சுவிசேஷம் சொல்லுங்க, சீசராக்குங்க, ஞானஸ்நானம் கொடுங்கன்னு 10 நாள் ஆச்சு. ஆண்டவரே ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோம். எப்ப வல்லமை அனுப்புறீங்க? எப்ப பரிசுத்தாவி அனுப்புறீங்க? கடவுளுடைய 3வது நபர், திரித்துவத்தில் 3வது நபர் பரிசுத்தாவி எங்களுக்குள்ள வருவார், தங்குவார், சக்தி கொடுப்பார், பலன் தருவார், தைரியம் தருவார், விசுவாசம் தருவார் சொன்னீங்களே, அனுப்புங்க ஆண்டவரேன்னு மரியாள் ஜெபித்தார்கள். தனக்காக, தன் ரட்சிப்புக்காக, தன் விடுதலைக்காக எல்லாரும் போல ஜெபித்தார்கள். அவங்க எல்லாரும் போல சாதாரண பெண்மணி. பைபிள்ல இது இருக்குது. அதை தனியா எடுத்து பேசுறதுக்கு நேரம் ஆகும். சுருக்கமா சொல்லிட்டேன். சாதாரண மக்கள், மரியாள் அம்மா உட்பட, மரியாள் என்கிற பெண் உட்பட, சாதாரண சீடர்கள் உட்பட, தலைவர்கள் உட்பட, 11 அப்போஸ்தலர்கள் உட்பட 120 பேர் மேல கவனிங்க, ஒரே நாளில் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி பரிசுத்தாவியை ஊற்றினார்.
அப்போஸ்தலர்கள் 11 பேருக்கு ஸ்பெஷலாக வேறு மாதிரி பரிசுத்தாவி, மற்ற தலைவர்களுக்கு வேறு மாதிரி பரிசுத்தாவி, சாதாரண சீடர்களுக்கு மரியாளுக்கு வேறு மாதிரி பரிசுத்தாவின்னு ஊற்றல. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்தாவி பெற்றவர் தான் சபை. பரிசுத்தாவி பெற்ற அத்தனை பேருக்கு இந்த கட்டளை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம். எதுக்காக பரிசுத்தாவி கொடுக்கிறார்? கட்டளை நிறைவேற்ற தான் பரிசுத்தாவி கொடுக்கிறார். யார் சபை? பரிசுத்தாவி பெற்றவர் தான் சபை. அப்போ சபைக்கு பரிசுத்தாவி எதுக்கு கொடுத்தார்? இந்த கட்டளை நிறைவேற்றுவதற்காகத்தான் கொடுத்தார். பிரதான கட்டளை நிறைவேற்றுகிற சபை தான் பெரிய சபை. பிரதான கட்டளை நிறைவேற்றுகிற சபை தான் சரியான சபை. பிரதான கட்டளை நிறைவேற்றுகிற சபை தான் உண்மையான சபை. பிரதான கட்டளை நிறைவேற்றுகிற பரிசுத்தாவினாலே சீசர்களை உருவாக்குற சபை தான் ஆவிக்குரிய சபை. வெறும் பாட்டு, ஆட்டம், கொண்டாட்டம், நிகழ்ச்சிகள் மாத்திரம் இருக்கிறதுனா அது பாரம்பரிய சபை. நாங்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம், நாங்கள் நியூ இயர் கொண்டாடுறோம், குட் ஃப்ரைடேக்கு 40 நாள் ஜெபம் பண்ணுறோம், நாங்கள் அந்த ஊர்வலம் போகிறோம், இந்த ஊர்வலம் போகிறோம், சீரியல் போடுறோம், பெரிய கோபுரம் கட்டணும், சிலுவைக்கு 2 லட்சம் செலவு பண்ணோம், 20 லட்சம் செலவு பண்ணோம், கோபுரத்துக்கு 2 கோடி செலவு பண்ணோம், சீரியலுக்கு 20 லட்சம் செலவு பண்ணோம், அவங்கள விட நாங்கள் அதிகம் பண்ணோம், போன வருஷத்தை விட அதிகம் பண்ணோம்னு பண்டிகைக்கு போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய கிறிஸ்தவம். பாரம்பரியத்தை உடைப்போமாக. வீண் செலவுகள், வீண் அலங்காரங்கள், வீணான கிறிஸ்தவ மத ரீதியான சடங்காச்சாரங்களை உடைப்போமாக. பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு சத்தியத்தை சத்தியமா அறிந்து சீசர்களாக வாழ்ந்து சீசர்களை உருவாக்குவோமாக. எல்லாருக்கும் இந்த கட்டளை பொதுவானது. அதுக்கு தான் நான் இந்த ஆதாரத்தை கொடுத்தேன். பரிசுத்தாவினால கட்டளை கொடுத்தார், கட்டளை நிறைவேற்ற பரிசுத்தாவி கொடுத்தார். அப்போஸ்தலர்கள், தலைவர்கள், பொதுமக்கள், பெண்கள் எல்லாருக்கும் சமமாக பரிசுத்தாவி கொடுத்தார். அப்படின்னா எல்லாருக்கும் சமமாக இந்த கட்டளை கொடுத்துருக்காரு. ஆமென். நிறைய பேருக்கு இது புரியுறதில்ல. நிறைய பைபிள் காலேஜ், நிறைய பெரிய பெரிய சர்ச் ஸ்தாபனம் என்ன நினச்சிட்டு இருக்காங்க? ஜனங்கள்லாம் ஊழியம் பண்ணக்கூடாது, ஐயருக்கு படித்து அங்கேயே போட்டு அந்த பூசை நடத்துகிறவங்க மட்டும்தான் ஊழியம் பண்ணணும், மற்றவங்களாம் ஊழியம் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அந்தகார இருளில் நின்று ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், ராயல் பிரீஸ்ட்ஹுட், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கிறீர்கள். நீங்கள் தான் ஆசாரியர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் தான் சொல்லுங்க, பக்கத்தில் நீங்கள் தான் ராஜாக்கள் இருக்கு, நீங்கள் தான் ஊழியக்காரர்கள். சொல்லுங்க. அப்போ சிலர் அழைப்பு பெற்றவர், தீர்க்கதரிசி அழைப்பு பெற்றவர், சுவிசேஷகர் அழைப்பு பெற்றவர், மேய்ப்பர் போதகர் அழைப்பு பெற்றவர்கள் யார்? ஊழியக்காரருக்கு ஊழியக்காரர். நீங்கள் தான் தலைவர்கள். இந்த 5 விதமான ஊழிய செய்கிறவர்கள் தலைவர்களுக்கு தலைவர்கள். ஆமே. ஆமாம், அவங்க உங்களுக்கு உருவாக்குகிறவர்கள், சொல்லி கொடுக்குறவர்கள். இன்றைக்கி கிறிஸ்தவத்தை 2ஆக பிரிச்சுட்டாங்க. ஊழியக்காரங்களாம் உயர்ந்த ஜாதி, விசுவாசிங்களாம் தாழ்ந்த ஜாதி. ஆமாம், சில மதங்களில் என்னென்னவோ சொல்கிறாங்க, வர்ணாசிரமம், அந்த ஆசிரமம், இந்த ஆசிரமன்றாங்க. ஒரு கடவுள் எப்படி வேறு வேறு மாதிரி மக்களை பார்க்க முடியும்? சொல்லுங்கள், பார்க்க முடியாது. எல்லோரும் சமந்தான். நான் பெற்றெடுத்த பிள்ளைங்க எல்லாரும் சமந்தான். அதில் உயர்ந்த ஜாதி பிள்ளை, தாழ்ந்த ஜாதி பிள்ளைன்னு ஒரு அப்பனுக்கு பிறந்த பிள்ளைங்க எப்படி உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி ஆக முடியும்? வாய்ப்பே இல்லை, வாய்ப்பு இல்லை. ஊழியக்காரங்க மட்டும் என்னவோ ரொம்ப உயர்ந்த ஜாதி மாதிரியும், அதில் வேறு ஒரு தப்பான வசனம் எடுத்து பேசுவாங்க. அவரோனை போல் அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்தை யாரும் தானாக செய்ய முடியாது. இல்லையா? அது பாஸ்டர்களை பற்றியெல்லாம் சொல்லலை. அப்போ சில தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், மேய்ப்பர், போதகரை பற்றி சொல்லலை. ஆரோன் யார்? பிரதான ஆசாரியர். பிரதான ஆசாரியர் ஆகிறது யாரும் அவங்க இஷ்டப்படி ஆக முடியாது, யாரும் அவங்கள ஆக்கவும் முடியாது. யாரு? பிரதான ஆசாரியரை மனிதர்கள் தெரிந்தெடுக்க முடியாது. ஒருத்தர் தன்னைத்தானே பிரதான ஆசாரியராக நேர்ந்து கொள்ள முடியாது. யார் தான் பிரதான ஆசாரியர் ஆக்கணும்? கடவுளே அழைக்கணும். இங்கே யாருக்கும் பிரதான ஆசாரிய ஊழியம் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் ஆரோனை போல ஒரு சிலரை ஆண்டவர் அப்பப்போ பிரதான ஆசாரிய ஊழியத்துக்கு அழைச்சார். அதே பழைய ஏற்பாட்டில் மெல்கிசேதேக்கு முறைன்னு ஒன்று இருக்குது. லேவி கோத்திரத்தில் பிறக்காம இருந்தாலும், யாருன்னு ஊர் பேர் தெரியலனாலும், திடீர்னு மெல்கிசேதேக்குன்னு ஒருத்தர் வராரு, ஆபிரகாமுக்கு அப்பமும் ரசமும் கொடுக்குறாரு, அவரே ஆசாரியராக இருக்கிறார். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இயேசு கிறிஸ்து இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கையில் இயேசு தான் பிரதான ஆசாரியர், இயேசு தான் ஹை பிரீஸ்ட்.
சார் இருக்கிற வசனத்தை எடுத்து பாஸ்டருக்கு பேசினுக்கிறாங்க. எவ்வளோ பெரிய தப்பு இல்லை? நிறைய பெந்தகோஸ்தே சபையில் இதை பேசுகிறாங்க. தெரியாமல் சிலர் பேசுகிறாங்க. அவங்கள மன்னிச்சலாம். சொல்லி கொடுத்தாலும் தெரிஞ்சிக்காமல் ஒத்துக்காமல் பேசுகிறாங்க. அவங்கள கர்த்தர் தான் கேள்வி கேட்கணும் இல்லை? வசனத்தை அதனுடைய பின்னணியத்தில், கான்டெக்ஸ்டில், அதனுடைய ஒரிஜினல் வேதத்தினுடைய மொழியினுடைய அர்த்தத்தில் பார்க்கறதில்ல. வார்த்தையினுடைய மூலமொழி அர்த்தம், அது எழுதப்பட்ட பின்னணிய அர்த்தம், இந்த ரெண்டு அர்த்தத்தையும் பார்த்து தான் சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். பரிசுத்தாவினர் உதவியோடு புரிந்து கொள்ளணும். ஆமாம், வார்த்தை அர்த்தம், மூலமொழி வார்த்தை அர்த்தம், ரூட் வேர்டு, ஒரிஜினல் லாங்குவேஜ் வேர்டுனுடைய மீனிங், அடுத்து கான்டெக்ஸ்ட் மீனிங், அது எழுதப்பட்ட சூழ்நிலை பின்னணியத்தினுடைய அர்த்தம். இதை பரிசுத்தாவினர் உதவியோடு நம்ம புரிந்து கொள்ளும்போது முழுமையான சத்தியத்தை புரிந்து கொள்கிறோம். இப்போ புதிய உடன்படிக்கையில் கவனிக்க, பழைய உடன்படிக்கையில் பிரதான ஆசாரியரை ஆண்டவர் அழைப்பார். மீதி லேவி கோத்திரம் மட்டும்தான் ஆசாரியர்கள். மற்ற 11 கோத்திரங்கள் ஆசாரியர்கள் இல்லை. ரைட்டா? புதிய ஏற்பாட்டில் இயேசு நித்திய பிரதான ஆசாரியர். நிரந்தரமாக கையினால் கட்டப்படாத தெய்வீக கூடாரத்தில் அவர் ஒருமுறை சிந்தின ரத்தத்தினுடைய அர்த்தத்தை பேசி நமக்காக பரிந்து மன்றாடி கொண்டிருக்கிறார். அவர் 2ஆம் வருகை வர வரைக்கும் அவருக்கு அந்த ஊழியம்தான். நமக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இயேசு நமக்காக ஜெபம் பண்ணுறதுனால நமக்கு எந்த ஜெப கோபுரமும் தேவையில்லை. எங்கேயும் ஜெப கோபுரத்தை ஆண்டவர் கட்ட சொல்லலை. ஜெப பேனா வைக்கிறாங்க. ஜெபம் பண்ண பேனா வாங்கிக்கிங்க. விட்டா ஜெபம் பண்ண செங்கல்லாம் விற்றுருக்குறாங்க கோயம்புத்தூரில். ஆமாம், என்னென்னமோ விற்றாங்க. தங்க சாவி விற்றாங்க, தங்க சங்கிலி விற்பாங்க பொழுது. அடுத்தது ஜெப தட்டு விற்றாங்க, ஜெபத்தையே விற்கிறாங்க. அது ரொம்ப விற்பனை செய்கிறது எதுவும் ஊழியம் அல்ல. அதுக்கு பேர் அட்டூழியம், அதுக்கு பேர் வியாபாரம். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்க. ஆவியில் ஏவப்பட்டு அவங்க சொத்தை கூட விற்று தருவாங்க. அது அவங்க இஷ்டம். ஆண்டவர் அவங்கள வழி நடத்துவார். 1 ரூபா கொடுத்தாலும் 1 கோடி கொடுத்தாலும் ஆவினால் ஏவப்பட்டு அவங்களா கொடுக்கணுமே தவிர விலை பேசி விற்பது எதுவுமே ஊழியம் அல்ல. அது இயேசு பேரில் நடக்கிற வியாபாரம். அந்த பாரம்பரியத்தை உடைப்போமாக. இலவசமாக பெற்ற ஆவிக்குரிய சத்தியத்தை கிருபை வரங்களையும் இலவசமாய் கொடுப்போமாக. சத்தியம் இலவசம். ஏனென்றால் அதுக்கு விலை மதிப்பே இல்லை. விலை சொல்லவே முடியாது. அதுக்கு விலை, இயேசுவின் ரத்தத்துக்கு என்ன விலை, இயேசுவின் உயிருக்கு என்ன விலை, இயேசுவின் சத்தியத்திற்கு என்ன விலை? விலையே இல்லை, விலையேற பெற்றது. ஆமாம். அப்போது இன்றைக்கி புதிய ஏற்பாட்டில் இயேசு பிரதான ஆசாரியர் நமக்காக ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறார். ரைட்டா? யாருடைய ரெக்கமெண்டேஷனும் பிதாவுக்கு தேவையில்லை. இயேசு ரெக்கமெண்டேஷனே போதும். அவரை விட பெரிய ரெக்கமெண்டேஷன் ஒன்றுமே இல்லை. நம்ம ஒருத்தருக்காக ஒருத்தர் சகோதரர்களுக்காக அன்புக்காக ஜெபிக்கலாம், அது தப்பு கிடையாது. சோர்வடையும் போது மூப்பர்களை வரவழைச்சு மூப்பர்கள் நம்மளை வழிநடத்துகிற நம்ம உருவாக்குறோம், நமக்காக ஜெபிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் எங்களுக்கு எழுதுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஜெபிக்கிறோன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அவங்களுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே கிடையாது. அதெல்லாம் ஊரே ஏமாத்துற வேலை, காசுக்காக, பணத்துக்காக. அதில் வேறு 25,000 கொடுத்தா நேராக பார்த்து ஜெபம் பண்ணுவாங்க. 25 ரூபா கொடுத்தா பொட்டியில் போட்டு ஜெப குறிப்பு எழுதி போட்டு போவாங்கன்னவங்க. இந்த ஜெபம்லாம் நமக்கு வேணாம், அது கூரையை தாண்டாதது. புதிய ஏற்பாட்டில் இயேசு பிரதான ஆசாரியர், நம்ம எல்லாரும் ஆசாரியர்கள். இன்னொரு வசனம் சொல்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6 படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1:6. தம்மிடத்தில் அன்பு கூர்ந்து பாருங்க, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து சபைக்கு எழுதுறாரு. சபையாராகிய நம்மிடத்தில், பரிசுத்தாவி பெற்ற நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவி, பாவங்களற நம்மை கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக இயேசு நம்மளை எப்படி மாற்றிருக்காரு? ராஜாக்களும் ஸ்தோத்திரம். பேதுரும் சொல்கிறாரு, யோவானும் சொல்கிறாரு, பவுல் எல்லா இடத்துலையும் சொல்கிறாரு. நம்மளை யாராக மாற்றிருக்கார் ஆண்டவர்? ஆசாரியர்கள். ஆசாரியர்கள்னா யார்? ஊழியக்காரர்கள். சொல்லுங்கள், நீங்கள் ஊழியக்காரர், நீங்கள் ஊழியக்காரி. சொல்லுங்கள், நான் ஊழியக்காரர், நான் ஒரு ஆசாரியர். ஆமாம். we must understand the priestlyhood of every believer, every disciple. ஒவ்வொரு விசுவாசியினுடைய, ஒவ்வொரு சீடருடைய ஆசாரியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை போதிக்காமல் மறைக்கிற சபை பாரம்பரிய சபை. இதை போதிக்காம, இதை சொல்லி கொடுக்காம, இதில் உருவாக்காம, பயிற்சி கொடுக்காம ஊழியக்காரர் சுயநலமான ஊழியக்காரர், இல்லைன்னா குழந்தையா இருக்கிற ஊழியக்காரர். ஒன்று அவருக்கு தெரியல, இல்லைன்னா தெரிஞ்சும் மறைக்கிறார்னு அர்த்தம். சில விஷயத்தை எல்லாரும் சொல்லக்கூடாது பிரதர், எல்லாம் நம்ம அப்படியே கண்ட்ரோலில் வச்சுக்கணும் பிரதர்.
பாஸ்டர்களுக்குள்ளே சொல்லிக் கொடுக்குறது அந்த கதைலாம் கிடையாது. இயேசு சொல்கிறாரு, நான் உங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கணும், நீங்கள் தாங்க மாட்டீங்க, இப்போ தேவையானதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன், மீதி பரிசுத்தவனர் வந்து சொல்லிக் கொடுப்பார். அவர் மறைக்கிறது இல்லை, அது அதுக்கு டைம் வச்சிருக்கிறார். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 20லேருந்து படிச்சிங்கன்னா 28 வரைக்கும் பவுல் சொல்கிறாரு, பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்கவில்லை, வெளியரங்கமாக வீடுகள் தோறும் நான் உங்களுக்கு போதித்தேன். ஆமாம், உண்மையான போதகர் ஒன்றையும் மறைக்க மாட்டேன். நிறைய உணவு இருக்குது, எல்லாத்தையும் ஒரே டைம் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட மாட்டோம், ஆனால் எல்லாத்தையும் பிள்ளைங்களுக்கு கொடுப்போம். அதாவது எப்பப்போ கொடுக்கணுமோ அப்பப்போ கொடுப்போம். அடுத்தடுத்து வளர வளர செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருப்போம். சத்தியத்தை மறைக்கிறவர்கள் மேலே கர்த்தருடைய நியாய தீர்ப்பு இருக்கிறது. சத்தியத்தை வெளிப்படுத்துகிறவர் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. வேதம் சொல்லுது, நம்ம எல்லாரும் ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவனுடைய நியாயஸ்தானத்திற்கு முன்னால் நிற்கணும். அப்படின்னா தண்டனை நரகாக்கினை கிடையாது, ஆனால் அவன் கிரியைக்கேற்ற பலன் இருக்கிறது இல்லையா? அப்போ நம்ம எல்லாரும் ஆசாரியர்கள், எல்லாருக்கும் பிரதான கட்டளை இருக்குது, எல்லாரும் ஊழியம் செய்யணும். என்ன ஊழியம்? சுவிசேஷம் அறிவிக்கிற ஊழியம், சீசர்களை உருவாக்குற ஊழியம். இது ரெண்டும் வேறு வேறையா இல்லை, ரெண்டும் ஒன்று தான். சிலர் நான் சொல்லிட்டேங்க, என் கடமை முடிஞ்சு, கைப்பறி இந்த அப்படி வேலை முடிஞ்சுக்க, 500 வீட்டுக்கு ஊற்றுட்டோங்க நாங்கள். இல்லை, அது இல்லை ஊழியம், அது இல்லை ஊழியம். சரிங்களா? ஒரு பாட்டிலில் தண்ணி நிரம்பணும்னா நிறைய பாட்டிலுங்க வச்சுருங்க, மூடியை கழட்டிடுங்க. சரி, நீங்கள் பாட்டுக்கு என்ன பண்ணுங்கள், தண்ணி வாரி இப்படி விசிறுங்க, இப்படி ஊற்றுங்க, பாட்டில் ரொம்பமா நிரம்பாது. அதே பக்கத்தில் போய் கரெக்டாக வாயில் ஊற்றுங்க, நிரம்பும். சும்மா அப்படி கொடுத்துட்டு வர்றதுனால தெரிஞ்சிக்க மாட்டாங்க. அவங்கக்கிட்ட போய் திரும்ப பார்த்து அவங்கள விசாரித்து, அவங்கள்ட்ட பேசி, அவங்களுக்கு ஜெபம் பண்ணி, அவங்களுடைய கேள்விகள் பதில் சொல்லி, நம்முடைய சாட்சி சொல்லி, இயேசு கிறிஸ்துவை பற்றி படிப்படியாக அவங்களுக்கு ப்ராப்பராக சொல்லும்பொழுது தான், ஒழுங்காக சொல்லும்பொழுது தான் அவங்களுடைய இருதயம் நிரம்பும் இல்லையா? பர்சனல் இவாஞ்சலிசம் ரொம்ப முக்கியம், ஃபாலோ அப் ரொம்ப முக்கியம். தனிப்பட்ட விதத்தில் பேசுகிறது, தொடர்ந்து போய் சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்போ சுவிசேஷம் சொல்லுவதனுடைய நோக்கமே அவர்களை சீசராய் உருவாக்குவது தான். சீசர்களாக உருவாக்காமல் சுவிசேஷ ஊழியம் நிறைவடைவதில்லை. The purpose of evangelism is to make disciple. Unless and until you make disciple, evangelism is not completed. ஒருத்தரை சீசர் ஆக்காம சுவிசேஷ ஊழியம் நிறைவு பெறவில்லை. சுவிசேஷ ஊழியம் வேற, சீசராக்குறது வேறன்னு இல்லை. சுவிசேஷம் சொல்லி சீசராக்குறது அதான் ஊழியம். ஆமென். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, சுவிசேஷம் சொல்லி சீசராக்குதல் அதுதான் ஊழியம். சீசராக்குறது தான் ஊழியம். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம சுருக்கமாக சொல்லணும்னா ரெண்டே விஷயந்தான். ஒன்று நான் சீசராக வளருதல், இன்னொன்று மற்றவர்களை சீசராக வளர்த்தல். ரைட்டுங்களா? ஒன்று நான் சீசனாக உருவாகுதல், இன்னொன்று மற்றவர்களை சீசர்களாக உருவாக்குதல். நானும் வளரணும், மற்றவங்களையும் வளர்க்கணும். சொல்லுங்க, சீசனாக வேண்டும், சீசர்களை உருவாக்க வேண்டும். பி டிசைபிள், மேக் டிசைபிள். சீசனாக இரு, சீசர்களை உருவாக்கு. இதுதான் கிறிஸ்தவம். ரைட்டுங்களா? சீசனாக இருப்பது கிறிஸ்தவ வாழ்க்கை, சீசர்களை உருவாக்குவது கிறிஸ்தவ ஊழியம். சீசன் உருவாக்காம நீங்க என்ன பண்ணாலும் அது முழு ஊழியம் இல்லை. உங்க ஊழியத்தினால ஆண்டவரை பற்றி தெரியாதவர்கள் ஆண்டவரை பற்றி தெரிந்து ஆண்டவரை பின்பற்றக்கூடிய சீசர்களாக பரிசுத்தாவினால மாற்றப்படலைன்னா, உருவாக்கப்படலைன்னா அது ஊழியமே இல்லை. நம்ம ஊழியத்தை செக் பண்ணணும். ஆமென். அப்போ சீசனை உருவாக்கணும்னா 5 காரியம் செய்யணும். என்னென்ன செய்யணும்? புறப்பட்டு போய் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். சொல்லுங்க, புறப்பட்டு போய் சுவிசேஷம். விசுவாசிக்கிறவர்களை கண்டுபிடிக்க வேண்டும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். அப்படின்னா திரியேக தேவனுக்கு சொல்லிக் கொடுத்து திரியேக தேவ நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்கணும். இயேசுவின் உபதேசங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதற்கு கீழ்ப்படிய உதவி செய்ய வேண்டும். Go and preach gospel. Identify who believes. Baptize in triune name, Trinity name. Teaching all the teachings of Jesus. Helping them to obey Jesus. இது 5 சேர்த்து சொன்னா மேக் டிசைபிள். எத்தனை பேர் நான் சீசனா இருக்க விரும்புறேன்னு சொல்றீங்க? ஆமென். எத்தனை பேர் நான் தேறின சீசனா வளர விரும்புறேன்றீங்க? ஓகே. எத்தனை பேர் நான் சீசர்களை உருவாக்க விரும்புகிறேன்? ஆமென். ஆண்டவர் எதிர்பார்க்கிற மிகப்பெரிய ஒரு காணிக்கை என்ன தெரியுமா? மிகப்பெரிய ஒரு கனி என்ன தெரியுமா?
ஆமாம், நீங்கள் போய் பல பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லி நம்புறது யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தொடர்ந்து சத்தியத்தை சொல்லி ஒருத்தரையாவது சீசராக உருவாக்குனீங்கன்னா அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குற பெரிய கனி. யார் உண்மையான சீசன்னா என்ன பண்ணுவார்? ஆராதனைக்கு வந்துட்டு சீக்கிரம் முடிக்க மாட்டேங்கிறாங்களே, டைம் ஆகுத அப்படின்னு சொல்லிப்பார். அவரில் ரைட்டு முன்ன பின்ன ஆனாலும் சத்தியத்தை கற்றுக்கொண்டு சீசர்களை உருவாக்குறவர் தான் சீசன். நீங்கள் மற்றவர்களை சீசர்களாக உருவாக்குற வரைக்கும் நீங்கள் முழுமையாக சீசராகவில்லை, அப்படி தான் அர்த்தம். யோவான் 15:8 ஆண்டவர் என்ன சொல்கிறார் படிங்க. யோவான் 15:8. காலையில் கூட நான் சொன்னேன். மிகுந்த கனிகளை கொடுக்கணும் அப்படின்னா என்ன? 1 கிலோ வாழைப்பழம், 1 கிலோ ஆரஞ்சு இல்லைம்மா. ஆத்மாதயம் சொல்ல ஆரம்பித்தோடனே உங்களுக்கு புரிஞ்சிச்சு. உங்களை வச்சு கதையெல்லாம் ஓட்ட முடியாது, சத்தியத்தை தான் கரெக்டாக சொல்ல முடியும் இல்லையா? கனி என்பது நற்குணங்களை குறிக்கிறது உண்மைதான். கனி என்பது நற்கிரியைகளை குறிக்கிறது உண்மைதான். நற்கிரிகள் செய்வதற்கும் நற்குணமுடையவர்களாக ஆவியின் கனியில் வளர்வதற்கும் ஆவியானவரால் நம்ம பலப்படுத்தப்பட்டிருக்கிறோம், தேவனால் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் அதையெல்லாம் நமக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். கலாத்தியர் 5 நமக்கு தெரியுது. 19, 20, 21 ஆவியின் கனியை குறித்து பார்க்குறோம். ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் ஆவிக்குரிய குணங்கள் இருக்கும். ரைட்டா? எபேசியர் 2:10 நற்கிரியை செய்வதற்கு நம்ம கிறிஸ்துவுக்குள் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் நன்மையை தான் சிந்திக்க தூண்டுவார், நன்மை தான் பேசுவோம், நன்மை தான் செய்வோம். ஆனால் மிகப்பெரிய நன்மை என்ன தெரியுமா? ஆவிக்குரிய நன்மை. மிகப்பெரிய நன்மை என்ன தெரியுமா? ஒருத்தரை பாதாளத்திலிருந்து விடுதலை பண்ணுறது, தவறான வழியிலிருந்து காப்பாற்றுறது, கொள்கை இல்லாமல் வாடறவனுக்கு ஞானத்தையும் கொள்கையும் சுவிசேஷத்தின் மூலம் கொடுப்பது, வாழ்க்கைக்கு நோக்கத்தை கொடுப்பது, பாவ மன்னிப்புக்கான ரட்சிப்புக்கான வழியை சொல்வது, பரிசுத்தாவை பெற்றுக்கொள்வதற்காக ஜெபிப்பது, இயேசுவை கொடுப்பது தான் பெரிய நன்மை, பெரிய நன்மை, பெரிய ஞான நன்மை. சுவிசேஷத்தை கொடுப்பது, ஒருத்தரை சீசராக்கிறது தான் ஒருத்தரை காப்பாற்றுறதுக்கு மிகப்பெரிய வழி. எத்தனை கோடி கொடுத்தாலும் அது அவனுக்கு வாழ்வல்ல, ஜீவன் அல்ல, அது அவனை காப்பாற்றாது. சுவிசேஷத்தை கொடுத்தா சத்தியம், வேதம், வசனம், இயேசு அவனை காப்பாற்றுவார். ஒரு மனுஷனுக்கு நீங்க ஒரு பெரிய நன்மை செய்யணும்னா அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னும் அவன் முழுமையான நன்மையை பெற்றுக்கொள்ளணும்னா அவனுக்கு இயேசுவை பத்தி சொல்லுங்க. இன்னும் அவன் பூரணமான நித்தியமான நன்மையை பெறணும்னா அவனை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி இயேசுவுக்கு சீடனா மாத்துங்க. இதை நம்ம அறிவில் மனித சக்தியில் செய்ய முடியாது, பரிசுத்தாவின் துணையோடு தான் செய்ய முடியும். அதனால தான் ஆண்டவர் பரிசுத்தாவியை பெற்று பரிசுத்தாவினாலே வழிநடத்தப்படுங்கள் என்று சொன்னார். ஆமென். பரிசுத்தாவினாலே நான் தொடர்ந்து சீசனாக வளர வேண்டும், பரிசுத்தாவினாலே நான் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லி சீசர்களை உருவாக்க வேண்டும். இதுதான் உண்மையான சபை, இதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. இதை இன்னும் முறையாக, சரியாக, சிறப்பாக, தொடர்ந்து அடைமழையாக சொல்லிக் கொடுத்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே சென்னையில் ஒரு திருச்சபையை ஸ்தாபிச்சிருக்கோம். அல்லேலூயா. நிறுத்திடலாமா தொடரலாமா? நான் பிரசங்கத்தை சொல்லலை, ஊழியத்தை சொன்னேன். இந்த சபையும் இந்த ஐக்கியமும் ஊழியமும் நிற்கவே கூடாது. ஆமென். அதுக்கு நீங்கள் தான் தோள் கொடுக்கணும், நீங்கள் தான் துணையாக இருக்கணும், நீங்கள் தான் ஜெபிக்கணும், நீங்கள் தான் உழைக்கணும், நீங்கள் தான் கொடுக்கணும், நீங்கள் தான் மற்றவர்களுக்கு அறிவிக்கணும், நீங்கள் தான் ஆத்துமக்களை கூட்டிகிட்டு வரணும். யாரையும் கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் தகவலாவது சொல்லணுமே, வாய்ப்பாவது கொடுக்கணும். இப்படி ஒன்று நடக்குதுன்னு தெரியாதானே வருவாங்க. ஆமென். ஸோ இதுவரைக்கும் நம்ம பிரதான கட்டளையின் அருட்பணி என்ன அப்படின்னு பார்த்தோம். இதை செஞ்சால் என்ன ஆசீர்வாதம், அத்தாரிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, இதை பற்றி தியானித்தோம். செக்யூரிட்டி. இப்போ ஆசீர்வாதம், 5 விதமான ஆசீர்வாதம் இருக்குது. நான் வேகமாக சொல்லி முடிக்க போகிறேன், சரிங்களா? அதுக்கு முன்னால் பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு சில ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 91:14 படிங்க. சங்கீதம் 91:14. நிறைய ஆசீர்வாதங்களை வேதம் முழுக்க ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இங்கே என்னுடைய வாழ்க்கையை நான் யோசித்து பார்க்குறேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால், ஆண்டவர் மேலே நீங்கள் வாஞ்சியாக இருந்தீங்கன்னா, தாகமாக இருந்தீங்கன்னா, ஆசையாக இருந்தீங்கன்னா, பாசமாக இருந்தீங்கன்னா, ஜெபத்தை கற்றுக்கணும், ஜெபிக்கணும், சபை ஐக்கியத்துக்கு போய் கலந்துக்கணும், சபையில் போய் நம்ம ஆராதிக்கணும், வேத வசனத்தை கற்றுக்கணும், பிரசங்கத்தை கேட்கணும், ஆண்டவரை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும், இன்னும் பிரசங்கம், இன்னும் வேத பாடம் கற்றுக்கணும், கலந்துக்கணும். ஜூம் மீட்டிங்காக இருந்தாலும் பரவாயில்ல, புஸ்தகமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆடியோவாக இருந்தாலும் பரவாயில்ல, வீடியோவாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் எனக்கு வேணும், ஆண்டவருக்குள்ளே நான் வளரணும் அப்படின்னு வாஞ்சியாக இருக்கிறவர்களை கர்த்தர் விடுவிப்பார்.
என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, என்ன போராட்டமா இருந்தாலும் சரி, ஆண்டவர் தெளிவா சொல்றார், அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். சத்தியத்தை அறிய அறிய விடுதலை உண்டு. இயேசுவை அறிய அறிய விடுதலை உண்டு. ஆமா. அடுத்து சொல்றாரு, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால், என் பேரு, நான் யாரு, என் நோக்கம் என்ன, என் கட்டளை என்ன, என்னுடைய செயல்கள் என்ன, அதை தெரிஞ்சிருக்கிறபடியால் அவனை எங்க வைப்பேன்? உயர்ந்த. நான் படிக்க தெரியாத பெற்றோருக்கு மகனாக பிறந்தேன். எங்கள் ஊரில் கரண்ட்டே கிடையாது, யாருக்கும் அந்த காலத்தில் அறிவும் கிடையாது. காட்டு மிராண்டித்தனமாக வாழ்ந்தார்கள். குடிக்கிறது, அடிக்கிறது, வெறிக்கிறது, அநியாயம் பண்ணுறது, சொல்ல முடியாத எல்லா பாவங்களும் பண்ணார்கள். இருள் நிறைந்த ஒரு கிராமம் அது. இந்த மாதிரி கரண்ட்டும் இல்லை, இருள், அறிவும் இல்லை, மனதில் இருள், ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, கடவுளுடைய உண்மையான ஒரு கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லை, ஆவியிலையும் இருள், இருதயத்திலும் இருள், மனசுலையும் இருள், ஊர்லையும் இருள். ஆனால் கோயில் நிறையா இருந்துச்சு, மத நம்பிக்கை நிறையா இருந்துச்சு, மூட நம்பிக்கை நிறையா இருந்துச்சு. கடவுள் சாமின்னு என்னென்னவோ பண்ணாங்க. ஆட்டை வெட்டினாங்க, கோழியை வெட்டினாங்க, ரத்தம் சிந்தினாங்க, ஏதோ சடங்காச்சாரம் பண்ணாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. என்னையெல்லாம் போட்டு எங்கள் அப்பா அம்மா உருட்டினாங்க. கயிறை கட்டுவாங்க, செருப்பு போடாதுன்னுவாங்க, இடுப்பில் துணியை கட்டு, மஞ்சள் துணியை கட்டு, அப்புறம் மஞ்சளை கட்டு, மஞ்சள் கயிறு கட்டு, பாயில் படுக்காது, வெறும் காட்டன் துணியில் படு, கோயிலை சுற்றி இருட்டோட தண்ணி குளிச்சுட்டு உருள் பெரல், அங்கே பெரகடனை சுற்று, காவடி தூக்கி ஆடு, இங்கே குத்து, வேலு குத்து, கம்பை குத்துன்னு, நீ வீட்டில் மூத்தப்பேன்னு என்னை போட்டு உருட்டுன்னு உருட்டினாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. அப்பா அம்மா சொன்னாங்கன்னு செஞ்சேன். அறிவு வளர வளர கொஞ்சம் புத்தி வர வர கேள்வி வந்துச்சு, இதையும் செய்கிறோம் அதையும் செய்கிறோம். டாய் சும்மாரா, பெரியவங்க சொன்னாங்க செய்யணும், இல்லைனா அது இது சாபன் பயமுறுத்துனாங்க. பயத்திலே வாழ்ந்தாங்க பாருங்கள். அடிமை வேலை செஞ்சாங்க. ஒரு வருஷத்துக்கு 500 ரூபா சம்பளம். எனக்கு விவரம் தெரிஞ்சு எங்கள் ஊர் ஆளுங்க பக்கத்தூரில் ஒரு 5-6 கிலோமீட்டரில் ரொம்ப வசதியான மக்களுக்கு அடிமையாக வாழ்ந்தாங்க. இருட்டிலே தான் இருந்தோம். எனக்கு வாழவே பிடிக்கல. எங்கள் அப்பா பயங்கர குடிக்கார், சொத்தை அழிக்கிறார், எங்கள் அம்மாவை அடிக்கிறார். எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை அடித்து தலையில் ரத்தம் வரும். அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க எங்கள் அப்பாவை பற்றி. என்னை இழுத்துன்னு போயிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன், என் தம்பி தூக்கிட்டு. எவ்வளோ கொடுமையான வாழ்க்கை. அன்பு இல்லை, பாசம் இல்லை, ஒரு கொள்கை இல்லை. என் வாழ்க்கையை இருண்டு போச்சு. இந்த நாடு என்னை காப்பாற்றலை. நான் ஸ்கூலுக்கு போனேன், படிப்பு எனக்கு வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கல, நம்பிக்கையை கொடுக்கல. சொந்த பந்தங்கள் சில நேரம் சோறு போட்டாங்க, பல நேரம் கூறு போட்டாங்க, நம்மளை பயங்கரமாக திட்டுவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். வாழவே பிடிக்கல எனக்கு. உண்மையான அன்பை தேடிட்டு இருந்தேன், உண்மையான அர்த்தத்தை தேடிட்டு இருந்தேன். ஏன் பிறந்தோன்னு யோசித்தேன். பசி ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருந்தேன். ஒரே ஆசை தான் இருந்துச்சு, பசி இல்லாமல் வாழணும். இன்னத்துக்கு ஸ்கூலுக்கு போகிறோம், பேசாமல் வேலைக்கு போய் சம்பாதிச்சு எல்லாருக்கும் சோறு போடலாம், அப்பா அம்மா நம்மலாம் பசி இல்லாமல் இருக்கலாம்னு சொல்லி யோசித்தேன். ஒரு நாள் ஒரு மனுஷர் எங்கள் ஊருக்கு வந்தார். பக்கத்து வீட்டில் தங்கினார், டியூஷன் நடத்தினார். அங்கே ஏதோ டியூஷன் கற்றுக்கலான்னு போனேன் நான். அப்புறம் அவர் படிக்க சொல்லி கொடுத்தாரு, இங்கிலீஷ் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாரு. அப்படியே அழகாக அன்பாக எனக்கு சோறும் கொடுத்தாரு. இவ்வளோ நல்லவராக இருக்கிறாருன்னு ஆச்சரியமாக பார்த்தேன். யாருக்கிட்டையும் பார்க்காத அன்பு அவர்கிட்ட இருந்துச்சு, யார்கிட்டையும் பார்க்காத அக்கறை அவர்கிட்ட இருந்துச்சு. இதுவரை வாழ்க்கையில் நான் பார்க்காத ஒரு சிரிப்பு, ஒரு நல்ல எண்ணம் அவருடைய வாழ்க்கையில் ஏதோ வித்தியாசமாக இருந்துச்சு. என்னை கவர்ந்துச்சு, ரொம்ப கவர்ந்துச்சு. இவர்கிட்ட என்னமோ ஒரு இது இருக்குது அப்படின்னு பார்த்தேன். ஏன் இவர் மட்டும் அன்பாக இருக்கிறார்? யார் இவர்? எங்கேருந்து வந்தார்? என்ன இப்படி இருக்கார்? இவர் நல்லா இருக்கார், பிடிச்சிருக்கா, இவர் கூட வாழணுமே, இவரை போல் வாழணுமே அப்படின்னு மனசு விரும்பிச்சு. அப்போ அவர் புஸ்தகம் கொடுத்தார், புதிய ஏற்பாடு. என் வாழ்க்கையில் புதிய மாற்றம், புதிய பாதை உண்டாச்சு. புதிய ஏற்பாடு படிக்க ஆரம்பித்தேன். இயேசுவின் வார்த்தை என்னை மாற்றியது, இயேசுவின் உபதேசம் என்னை மாற்றியது. எனக்கு பைபிளில் ரொம்ப பிடிச்சது முதல் வார்த்தை என்ன தெரியுமா? உன்னை போல பிறனை நேசி. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அப்படியே படிச்சுட்டு வந்தால் உனக்கு தீமை செய்கிறவங்களுக்கு நன்மை செய். ஆச்சரியமாக இருக்குது. எங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்க, அங்கே போகாத, அத்தைக்கிட்ட பேசாத, இவங்கள்ட்ட பேசாத, அவங்களுக்கு உதவி செய்யாத, பகைக்கவும் வெறுக்கவும் எங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இயேசு பகைக்கிறவங்களை நேசிக்க சொல்லி கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்போ தான் புரிஞ்சுது அந்த ஆள் ஏன் என்கிட்ட அன்பாக இருந்தார், ஏன் எனக்கு சோறு கொடுத்தார், ஏன் எனக்கு படிப்பு சொல்லி கொடுத்தார். இயேசுவின் அன்பு அவருக்குள்ள இருந்ததுன்னு புரிஞ்சு நான் தேடிக்கொண்டிருந்த அன்பை அந்த சீசனிடத்தில் பார்த்தேன், அந்த மிஷனரிடத்தில் பார்த்தேன். பைபிள் படித்த உடனே அந்த அன்பே இயேசுதான், அந்த அன்பின் ஆதாரமே இயேசுதான் என்று நான் அறிந்து கொண்டேன். வார்த்தை என்னை மாற்றியது, பைபிள் உபதேசம் என்னை மாற்றியது. மீதி கதை இன்னொரு நாளைக்கு நான் சொல்கிறேன். இயேசு என்னை ஆசீர்வதிச்சார். நான் பாருங்கள், கிராமத்தில் பிறந்தேன், படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு பிறந்தேன், இருளில் இருந்த கிராமத்தில் பிறந்தேன். ஆண்டவர் மேலே ரொம்ப வாஞ்சியாக மாறிட்டேன். என்னுடைய பாவங்களை, என் முன்னோருடைய பாவங்களாம் அறிக்கையிட்டு முட்டி போட்டு ஜெபம் பண்ணி பாவ மன்னிப்பு கேட்டு நான் ஆண்டவரை விசுவாசித்து அந்த மனுஷரோட, அந்த ஊழியக்காரோட சேர்ந்து ஆராதிக்க அப்படி ஆண்டவருக்குள்ளே வளர ஆரம்பித்தேன். பயங்கர வாஞ்சியாக இருப்பேன். ஒரு பிரசங்கம் விடாமல் குறிப்பெடுத்துருக்கிறேன். நான் ஒரு பிரசங்கம் விடாமல். நோட்டு பேனை வாங்கவே காசு கிடையாது எனக்கு. ஒரு பழைய கணக்கு நோட்டில் எழுதிட்டு இருந்தேன் நான். ரைட்டுங்களா? கடைசியே எங்கள் ஊரில் புறப்படுற வரைக்கும் அந்த பாஸ்டர் பேசின எல்லா பிரசங்கத்தையும் நான் எழுதி வச்சேன். அதுக்கப்புறமும் இன்றைக்கி வரைக்கும் மேக்ஸிமம் நான் கேட்குற எல்லா மெசேஜும்
முன்னெல்லாம் முழுசாக எழுதுவேன், அப்புறம் மெயின் பாயிண்ட்லாம் எழுதுனேன். இப்போல்லாம் ஏதாவது புதுசாக இருந்தால் எழுதிக்கிறேன். இப்போ இருக்கிற ஸ்டேஜுக்கு ஏற்றப்பில் இன்னும் குறிப்பெடுக்கிறேன் நான். சரிங்களா? நான் வாஞ்சியாக இருந்தேன், ஆண்டவர் என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வச்சிருக்கிறார். நானே சாட்சி அதுக்கு. ஏன்னா தமிழ் மீடியம் படிச்சுட்டு இங்கிலீஷ் பேசுகிறேன், கிராமத்தில் பிறந்துட்டு சிட்டிலையும் வாழறேன், கிராமத்துலேயும் வாழறேன். இன்றைக்கி உலகமெல்லாம் சுற்றிட்டு இருக்கிறேன். பாஸ்போர்ட் 3வது எடுக்க வேண்டியிருக்குது, அமெரிக்காவுக்கு 2வது விசா எடுக்க வேண்டியிருக்கு. கர்த்தர் என்னை உயர்த்திருக்கிறார். ஒவ்வொருத்தர் மேலே என்ன திட்டம் இருக்கும், நோக்கம் இருக்கோ அதன்படி உயர்த்துவார். நீங்கள் ஆண்டவர் மேலே வாஞ்சியாக இருக்கிறது நஷ்டமே கிடையாது. ஜபத்துக்கு போகணும், ஊழியத்துக்கு போகணும், ஆராதனையில் கலந்துக்கணும், ஊழியக்காரருக்கு ஒத்துழைக்கணும், ஊழியத்துக்கு உதவணும், கர்த்தருக்கு சித்தமானதை செய்யணும், சீசனாக இருக்கணும், சீசரை உருவாக்கணும்னு தெய்வீகமான ஆவிக்குரிய காரியங்களுக்கு நீங்கள் எவ்வளோ வாஞ்சியாக இருக்கிறீங்களோ அவ்வளவு ஆசீர்வாதம் தான். அப்போது அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்றார். அதே 15வது வசனம் படிங்க, ஆசீர்வாதம் இருக்கு பாருங்க. என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவன் ஜெபம் பண்ணா நான் என்ன பண்ணுவேன்? பதில் செய்வேன். நானே கூட இருப்பேன், அவனை காப்பாற்றுவேன், கனப்படுத்துவேன். எத்தனை ஆசீர்வாதம் பாருங்க. மறு உத்தரவு, பதில் சொல்றது ஒரு ஆசீர்வாதம். அருளி செய்வேன் அப்படின்னா கொடுப்பேன், அவனுக்கு தேவையானதை கொடுப்பேன், அது ஒரு ஆசீர்வாதம். நானே கூட இருப்பேன். ஆள் அனுப்புறது வேற, தூதர் அனுப்புறது வேற. எப்படி? தூதர் அனுப்புறது வேற, அவரே வந்துடுறாரு நம்ம கூட இருப்பேன். நான் அவனை காப்பாற்றுவேன், தப்புவிப்பேன், அவனை கனப்படுத்துவேன், அவனுக்கு ஈவன் மதிப்பு உண்டாக செய்வேன். இன்றைக்கி என் கூட படித்த பசங்க எனக்கு வணக்கம் போடுறாங்க. என் 2வது பொண்ணு கேட்டால் ஒரு நாள், என்னப்பா நீ பிறந்த ஊரில் எல்லோரும் உனக்கு வணக்கம் சொல்கிறாங்க. எனக்கு வணக்கம் ஏன்னார் ஒருத்தர். யார் பாருங்க, என் கூட படித்தோம். உங்களோட படித்தவனா வாடா படம் தான் கூப்பிடணும், வணக்கம் ஐயான்றான். கனப்படுத்துகிறாரு இல்லையா? கர்த்தருக்கு சாட்சியாக இருந்தால் கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார் இல்லையா? ஆமாம், மனிதருடைய மரியாதை நமக்கு முக்கியம் அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் மரியாதை ஆண்டவர் உண்டு பண்ணுவார். நம்மை குறித்த கனத்தையும் பயத்தையும் மக்களுக்கு உண்டு பண்ணுவார். சரிங்களா? அதே 16 வசனத்தில் இன்னும் ஆசீர்வாதம் இருக்குது. யார் கையில் இருக்குது? ரொம்ப நாள் வாழறது நம்ம விசுவாச அறிக்கையில் இல்லை, ஆண்டவர் கையில் இருக்குது. நான் நீடித்த நாட்களை அவனை திருப்தியாக்கி என் பாதுகாப்பை அவனுக்கு காட்பேன். எவ்வளோ ஆசீர்வாதம் பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் நான் 5 ஆசீர்வாதங்களை சொல்லி முடிக்கிறேன். இந்த மத்தேயு 28:18-20 இருக்கிற பிரதான கட்டளை நம்ம நிறைவேற்றும் பொழுது என்னென்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயு 19:27 வாசிங்களேன். நமக்காக ஒருத்தர் ஆண்டவர்கிட்ட நம்முடைய குழு தலைவராக ஒரு கேள்வி கேட்டிருக்கார். ஆமாம், அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே. நீங்கள் நிறைய பேர் சர்ச்சைக்கு கூப்பிட்றீங்களா, அங்கே வந்தால் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவர் ஏற்றுக்குன்றீங்களே, என்ன கிடைக்கும்? இல்லை, சில நேரத்தில் நம்மளும் யோசிப்போம், நான் இவ்வளோ வருஷம் உழைக்கிறேன், எவ்வளோ கொடுத்துருக்குறேன், ஆண்டவருக்காக செஞ்சுருக்கிறேன், எதாவது கிடைக்குமா? நமக்காக நம்முடைய தலைவர் ஒருத்தர் கேள்வி கேட்டுக்கிறார். பேதுரு, ஆண்டவரே எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் வந்த ஆண்டவரே எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இல்லை, இயேசு கிறிஸ்து வெறும் வேலையை மட்டும் கொடுத்துட்டு அப்படியே கண்டுக்காமல் விடுறதில்ல, வேலைக்கு கூலியும் கொடுக்குறவர். நீ வாஞ்சியாக இருந்தால் அதுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுப்பார், நீ தாகமாக இருந்தால் அதுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுப்பார், நீ அர்ப்பணிச்சா ஆசீர்வாதம் கொடுப்பார், நீ உழைச்சா ஆசீர்வாதம் கொடுப்பார், கீழ்ப்படிஞ்சா ஆசீர்வாதம் கொடுப்பார். அவருக்கு ஆசீர்வதிக்கத்தான் தெரியும். அவன் ஆமாம், பாருங்க, அவருக்கு அழிக்கவும் தெரியும், கீழ்ப்படியாதவர்களை அழிக்கவும் தெரியும். ஆண்டவர் தம்முடைய கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை தான் கொடுக்க தெரியும். இங்கே பாருங்கள், அவன் கேட்குறான் என்ன கிடைக்கும் அப்படின்றான். சரிங்களா? மத்தேயு 10:42 வசனம் ஆண்டவர் பதில் சொல்கிறார். மத்தேயு, சீசன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சாதாரணமான ஆட்களில் சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போக மாட்டான். உறுதியாக சொல்கிறேன்ட்ட. இது பாருங்க, என் கூட இருக்கிறாங்க பாருங்க, சாதாரண ஆட்கள், இவங்கெல்லாம் என்னுடைய சீஷர்கள். இவங்க ஏன் சீஷர்கள் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தன் ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா கூட அவனுக்கு கண்டிப்பாக என்ன உண்டு? பலன் உண்டு. ரைட்டுங்களா? இயேசுக்காக எதை செய்தாலும் பலன் உண்டு, சீஷருக்காக என்ன செய்தாலும் பலன் உண்டு. இஷ்டப்பட்டு இயேசுக்காக கஷ்டப்படுகிறவர்கள் நஷ்டப்பட்டு போவதில்லை. இல்லையா? நிச்சயமா பலன் உண்டு, நிச்சயமா ஆசீர்வாதம்
உண்டு. ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா கூட ஆசீர்வாதம் உண்டுன்னு நான் ஒரு கிராமத்தில் சொல்லி கொடுத்தேன். வீட்டுக்கு போனால் எல்லோரும் ஒரு சொம்பாக கொடுக்குறேன். ஐயா ஒரு டம்ளருக்கு ஆசீர்வாதம்னு நீங்கள் ஒரு சொம்பு குடிச்சிருக்கீங்க. சரியா முடிஞ்ச அளவு குடிக்கிறேன்னு 2 வீட்டில் குடிச்சிட்டு அதுக்கு மேலே வயிறு ஃபுல்லாகிடுச்சு. இன்னொரு வீட்டில் பெரிய சொம்பாக கொடுக்குறாங்க. கொஞ்சமாக குடித்தேன். என்னங்கய்யா நீங்கள் அந்த வீட்டில் நிறைய குடிச்சு அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டீங்க, எங்கள் வீட்டில் கொஞ்சமாக குடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறது அவங்களுக்கு, அதாவது ஒரு அவசரத்துக்கு, ஒரு ஆபத்துக்கு, ஒரு தேவைக்கு ஒரு சின்ன உதவி பண்ணால் கூட பலன் உண்டுன்றார். அப்போ கர்த்தருக்காக செய்கிறது எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது. சுவிசேஷத்துக்காக செய்கிறது எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது. சத்தியத்துக்காக செய்கிறது எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது. நீங்கள் தண்ணி கொடுத்தாலும் ஆசீர்வாதங்குது, ஸ்ப்ரைட்டு கொடுத்தாலும் ஆசீர்வாதங்குது, நீங்கள் காஃபி போட்டு கொடுத்தாலும் ஆசீர்வாதங்குது, நீங்கள் அப்புறம் என்னப்பா வச்சுக்கிறீங்க, டீ போட்டு கொடுத்தாலும் ஆசீர்வாதம், பப்ஸ் வாங்கி கொடுத்தாலும் ஆசீர்வாதங்குது. ஆமாம் இன்றைக்கி ஒரு வீட்டில் எங்களுக்கு பயங்கரமாக சாப்பாடு கொடுத்துட்டாங்க. ஆமாம் பயங்கரமாக அவங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குது. ஆண்டவர் எல்லாத்தையும் பார்க்குறார். ஆண்டவர் எல்லாத்தையும் பதிவு செய்கிறார், கணக்கு வைக்கிறார். ஆண்டவர் எல்லாத்துக்கும் பலன் கொடுக்குறார். ஆமென். அப்போ ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, எனக்காக செய்கிறது, என்னை பின்பற்ற சீசருக்காக செய்கிறது எதுவும் வேஸ்ட் இல்லைப்பா. எல்லாத்துக்கும் உங்களுக்கு என்ன இருக்கு, பலன் இருக்கு. ஆனால் எப்போ வரும் எப்படி வரும்னு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக வரும். யாருக்கு செஞ்சீங்களோ அவங்கள்ட்ட ஒரு வேளை வராமல் போகலாம். எந்த வருஷம் எந்த சூழ்நிலை செஞ்சீங்களோ அந்த வருஷம் வராமல் போகலாம். ஆனால் நிச்சயமாக கடவுளுடைய கணக்கிலிருந்து உங்களுக்கும் வரும், உங்கள் சந்ததிக்கும் வரும். தொடர்ந்து ஆண்டவர் சொல்கிறதை பார்ப்போம். 5 ஆசீர்வாதங்கள். சீசரை உருவாக்கணும்னா 5 செயல்கள் நான் சொன்னேன். புறப்பட்டு போகணும், சுவிசேஷத்தை சொல்லணும். புறப்பட்டு போய் சுவிசேஷம் சொல்கிறது 1, விசுவாசிக்கிறவர்களை கண்டுபிடிக்கணும் 2, அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும் 3, இயேசுவின் உபதேசங்களை கற்றுக் கொடுக்கணும் 4, கீழ்ப்படிய வாழ்ந்து காட்டி வழி நடத்தணும் 5. இது 5ஐயும் செஞ்சால் 5 ஆசீர்வாதம். முதலாவது இயேசுவினுடைய பிரசன்னம், த பிரசன்ஸ் ஆஃப் ஜீசஸ். மத்தேயு 28:20 சொல்கிறாரு, கடைசியில் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடன் இருக்கிறேன். சங்கீதம் 91 சொன்ன மாதிரி நானே அவனோடு இருந்து. நான் கேட்குறேன், இயேசுவை விட பெரிய ஆசீர்வாதம் என்ன? ஆமாம் இல்லையா? அவர் நம்ம கூட இருக்கிறத விட பெரிய ஆசீர்வாதம் என்ன? எங்கே போனாலும் அவரே நம்ம கூட இருப்பார். இயேசு நம்ம கூட இருக்கிறது தான் பெரிய ஆசீர்வாதம். இயேசு நம்ம கூட இருந்தால் எல்லாமே நமக்கு இருக்கும். ஆமென். பக்கத்தில் சொல்லுங்கள், இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், எபேசியர் 4:6. எபேசியர் 4:6. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்கள், இயேசு என் மேல் இருக்கிறார், இயேசு என்னோடு கூட இருக்கிறார், இயேசு எனக்குள் இருக்கிறார், பரிசுத்த ஆவியின் மூலமாக இருக்கிறார். யோவான் 14:23 சொல்கிறது, நாங்கள் அவனிடத்தில் வந்து வாசம் பண்ணுவோம். அப்படின்னா பரிசுத்தாவின் மூலமாக பிதாவும் குமாரனும் திரியேக தேவன், திரித்துவ தேவன், தெய்வம் நமக்குள் குடியிருக்கிறார். ஆமென். முதலாவது ஆசீர்வாதம் இயேசுவின் பிரசன்னம், த பிரசன்ஸ் ஆஃப் ஜீசஸ். 2வது ஆசீர்வாதம் இயேசுவின் வல்லமை, த பவர் ஆஃப் ஜீசஸ். மார்க்கு 16:20. சீஷர்கள் இந்த கட்டளையை எடுத்துக்கொண்டு பரிசுத்தாவி பெற்று அவங்க கீழ்ப்படிந்து புறப்பட்டு போய் அந்த கட்டளையை நிறைவேற்றுகிறார்கள். ஆண்டவர் என்ன செஞ்சார்னு படிங்க. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமே, இது உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. ஆமே. பக்கத்தில் சொல்லுங்கள், அடையாளங்களினால் அற்புதங்களினால் ஆண்டவர் வசனத்தை உங்கள் மூலம் உறுதிப்படுத்துவார். சொல்லுங்கள், பக்கத்தில் சொல்லுங்கள். முதல் ஆசீர்வாதம் பிரசன்ஸ் ஆஃப் ஜீசஸ், இயேசு கூட இருக்கிறார். 2வது ஆசீர்வாதம், அவர் கூட வந்து சும்மா இருக்க மாட்டார், பவர் வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார், கிரியை செஞ்சிட்டே இருப்பார். பவர் நம்மக்கிட்ட கிடையாது. நீங்களும் நானும் ஸ்பிரிச்சுவல் பவர் பேங்க் கிடையாது. இன்றைக்கி அப்படி தான் கான்செப்ட் சொல்லி இன்றைக்கி அப்படி தான் நடத்துகிறோம். நிறைய உபவாசம் போட்டிங்கன்னா நிறைய சார்ஜ் ஏறிடும், பவர் ஏறிடும். அப்புறம் ஒரு 5-6 வாட்டி ஊழியம் பண்ணிங்கன்னா அப்படியே பவர் குறைஞ்சிரும். மறுபடியும் நிறைய உபவாசம் போட்டிங்கன்னா பவர் ஏறிடும். அப்புறம் 2 பிசாசு ஓட்டிங்கன்னா பவர் குறைஞ்சிடும். எந்த வசனமும் பைபிள் அப்படி சொல்லலை. இது பாரம்பரியம், இது மூட நம்பிக்கை, இது தனிப்பட்ட அனுபவம். அனுபவத்தை உபதேசமாக்க கூடாது, வசனத்தை உபதேசமாக்கணும். இன்னைக்கு கள்ள உபதேசம், தப்பான வழிநடத்துதல், தப்பான நம்பிக்கை ஏன் வந்துச்சு, கிறிஸ்தவத்தில் ஏன் மூடப்பழக்கம் வந்துச்சு அப்படின்னா, தனிப்பட்ட அனுபவத்தை மற்றவர்களுக்கு மக்களுக்கு பொது உபதேசமாக்குறது தான் பிரச்சனையே. வசனத்தில் இல்லாததை சொல்லாத, வசனத்தில் இல்லாததை நம்பாத, செய்யாத.
எந்த அப்போஸ்தலர் மணி வச்சுக்கின்னு ஜெபம் பண்ணாரு? எந்த அப்போஸ்தலர் சிலுவையை போட்டுக்கின்னு தொட்டு தொட்டு ஜெபம் பண்ணாரு? எந்த ஊழியக்காரர் சிலுவையை பார்த்து கும்பிட்டுட்டு ஜெபம் பண்ணாரு? எந்த ஊழியக்காரர் சிலுவையை நட்டு வச்சா வீட்டில் பைபிள்ல? எந்த அப்போஸ்தலர் தங்கள் வீட்டில் சிலுவையை நட்டு வச்சார்கள்? ஒரு வசனத்தை காட்டுங்க. ஒரு மரச்சிலுவையோ சில்வர் சிலுவையோ தங்க சிலுவையோ ஒரு உயிரில்லாத பொருள், அதுல ஒரு வல்லமை இல்ல. சிலுவையில் தொங்கின இயேசு கிட்ட வல்லமை இருக்கிறது. இயேசு என்ற பெயரில் வல்லமை இருக்கிறது. 2 பேர் குளத்துல குளிச்சிட்டு இருந்தாங்க, நீச்சல் உடையில. ஒருத்தர் உடம்புல அப்படியே தக்க 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 தக்கன்னு தங்க சிலுவை சங்கிலி. என்ன பிரதர், நீங்களும் கிறிஸ்தவர்ன்றீங்க, சிலுவை போடலையா? பார்த்தீங்களா, சிலுவை அடையாளம். ஏசுனார் சிலுவையை நான் சுமந்துனுக்கிற பத்தியா? கிறிஸ்டின்னா ஒரு சிலுவை கூட போடுறது இல்லை. என்ன ப்ரோ, சிலுவை வாங்கி போடுங்க ப்ரோன்னார். அடுத்தவர் சிரிச்சுட்டு, பரவாயில்ல சிலுவைலாம் கழுத்தில். இவர் சொன்னார், நான் சுவிசேஷம் சொன்னதுனால என்னை அடித்தாங்க, நான் ஆண்டவரை பற்றி சொன்னதுனால என்னை பிரச்சனை பண்ணாங்க, ஆண்டவருக்காக வாங்கின அடியினுடைய தழும்புகள்னார். இதில் யார் சிலுவை சுமக்கிறார்? இன்னைக்கு ஃபேன்சி ஆகி போச்சு. தாலியில் சிலுவை, மோதிரத்தில் சிலுவை, கோயிலில் சிலுவை, கூட்டத்தில் சிலுவை. இதில் வேலை சிலுவையை ஓலையா பிடிச்சின்னு போகிறாங்க. இதே வேலையை செஞ்சுக்கிறாங்க வருஷம் வருஷம். பாரம்பரியம். சிலுவையை மனசில் சுமக்கணும், சிலுவை நாதரை சுமக்கணும், சிலுவை உபதேசத்தை சுமக்கணும், சிலுவையின் சுவிசேஷத்தை சுமக்கணும், பாரம்பரியத்தை உடைக்கணும், சத்தியத்தை நம்ம பின்பற்றணும். ஆமென். கூட இருந்து அற்புதங்களை செய்வார், வல்லமையை வெளிப்படுத்துவார், அடையாளங்களை செய்வார். ஆமென். பரிசுத்தாவியை நம்ம சார்ந்துதான் இருக்கணும். ஜெபம் பண்ணி தான் போகணும். அதை நான் இல்லைன்னு சொல்ல. அதை என்ன பண்றாங்க, தப்பா போதிக்கிறாங்க. 40 நாள் ஜெபம் பண்ண அதிக வல்லமை, 100 நாள் ஜெபம் பண்ண அதிக வல்லமை, அப்படிலாம் இல்லை. 40 நாள் சுவிசேஷம் சொல்லுங்க, இயேசுவின் வல்லமை வெளிப்படும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உங்களுக்கு இருக்கிற வாய்ப்பின்படி அரை மணி நேரம் உங்களால் எவ்வளோ முடியுமோ ஆண்டவரோடு நேரம் செலவு பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட பேசுங்க, தப்பு இல்லை. அதான் ஜெபம். ரைட்டா? இதில் வேற பெருமை. எவ்வளோ நேரம் பெருத்தர் ஜெபம் பண்ணுறீங்க நீங்கள்? கம்மியாக ஜெபம் பண்ணுறீங்க. உங்களுக்கு வல்லமை கிடையாது. ஆண்டவர் உங்களை நேசிக்க மாட்டார். நான் தெரியுமா முட்டியில் 3 மணி நேரம் நிற்பேன், நான் தான் ஸ்பிரிச்சுவல் ஜெயண்ட். பெருமை அப்படிலாம் கிடையாது. எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறீங்கன்றது முக்கியம் இல்லை, என்ன ஜெபிக்கிறீங்கன்றது தான் முக்கியம். அவரோட எவ்வளோ ஐக்கியமாக, எவ்வளோ கீழ்ப்படிதலாக, எவ்வளோ அவரோட நீங்கள் பரிசுத்தமாக, எவ்வளோ அவருடைய சித்தத்தை செய்கிறீங்கன்றது தான் முக்கியம். பாரம்பரியமாகிப்போச்சு. நிறைய வார்த்தைகளை சொல்லி ஜெபிச்சா கேட்பாரு அப்படின்னு இல்லை. ரைட்டுங்களா? நீங்கள் என்ன நோக்கத்தில் ஜெபிக்கிறீங்க? சத்தியத்தின்படி ஜெபிக்கிறீங்களா, தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கிறீங்களா? அதான் முக்கியம். பவர் கேம்புக்கெல்லாம் போக வேண்டியதில்லை. சுவிசேஷம் சொல்ல போங்க, வல்லமை வெளிப்படும், வல்லமை வெளிப்படும், அற்புதம் நடக்கும், அடையாளம் நடக்கும். இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்றைக்கு அப்போஸ்தலரோடு கூட போன ஆண்டவர் உங்களோடு கூட வருவார், இந்த கூட்டத்தோடு வருவார். என்னோட வந்தார். எவ்வளோ அற்புதம் நடந்துச்சு எனக்கே தெரியல. நான் நம்பினப்பவும் நடந்துச்சு, நம்பாதப்பவும் நடந்துச்சு. ஒரு நாள் ஒரு கிராமத்தில் ஆராதனை நடத்திட்டு இருந்தோம். ஒரு பாப்பா கழுத்தில் வலிக்குது, கட்டி இருக்குதுன்னுச்சு. எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண துதித்தோம். ஆராதனை முடிஞ்ச பிறகு சொல்லுது, கட்டியை காணுயான்னு சொல்லுது. ரைட்டுங்களா? ஆமாம். எனக்கு குழந்தை பிறகுக்கு முன்னால் நினைக்கிறேன், கல்யாணம் பண்ண புதுசில் நினைக்கிறேன். ஆமாம், சிங்காடி உக்காண்ட கிராமத்தில் நடந்துச்சு. ஒரு மேஸ்திரியுடைய வீட்டில், வேட்டைக்கார தெருன்னு சொல்லுவாங்க அந்த தெருவுக்கு பேர். நடந்த நிஜத்தை நான் பார்த்தேன். எவ்வளோ அற்புதங்களை பார்த்துருக்கிறேன் நான். இன்னைக்கும் இயேசு அற்புதம் செய்கிறார். இன்னைக்கும் அவர் அடையாளங்களை செய்கிறார். இன்னைக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறார். இன்னைக்கும் சயின்ஸுக்கு மேலே பெரிய காரியங்களை செய்கிறார். இன்னைக்கும் நிறைய சாட்சிகளை சொல்ல முடியும். நம்ம பாஸ்டர் ஜான் விமல் அவங்களும் நிறைய அற்புதங்களை பார்த்துருக்குறாங்க. நீங்கள் பார்ப்பீங்க. ஜான் விமல் பாஸ்டரும் நானும் உங்களை விட சூப்பர்மேன்லாம் கிடையாது. உங்களை மாதிரி சாதாரண மக்கள் தான், உங்களை மாதிரி சாதாரண சீசர்கள் தான். எங்கள் மேலே விசேஷ அழைப்பு இருக்குது, உண்மைதான். விசேஷமான தலைமைத்துவம் வரம் இருக்குது, ஊழியம் இருக்குது, உண்மைதான். ஆனால் உங்களை விட நாங்கள் எந்த விதத்திலும் சிறந்தவர்கள் அல்ல. இயேசு பெரியவர். எங்களோடு அற்புதம் செய்கிற இயேசு உங்களோடு வருவார். எங்கள் மூலம் அற்புதம் செய்கிற இயேசு உங்கள் மூலம் செய்வார். எங்கள் மூலம் மக்கள் சுகமாகிறது போல உங்கள் மூலம் சுகமாவார்கள். நாங்களும் நீங்களும் சுகமாக்குவதும் அல்ல, இயேசு சுகமாக்குகிறார், இயேசு விடுதலை செய்கிறார், இயேசு அற்புதம் செய்கிறார். ஸோ முதல் ஆசீர்வாதம் த பிரசன்ஸ் ஆஃப் ஜீசஸ். ரெண்டாவது ஆசீர்வாதம் த பவர் ஆஃப் ஜீசஸ். லூக்கா 10:17 சாட்சி. லூக்கா 10:17 படிங்க. ட்ரைனிங் கொடுத்து 2 பேரா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கப்பான்னு அனுப்பி விட்டார் ஊழியத்துக்கு. திரும்பி சொல்கிறாங்க, ஆமென். இதே வார்த்தை உங்கள் வாழ்க்கையின் அனுபவமாக மாறப்போகுது. அல்லேலூயா.
ஆமாம், நீங்கள் போங்க, உண்மையாக போங்க, போய் சுவிசேஷத்தை சொல்லுங்கள், உண்மையாக மக்களை நேசிங்க, சேவை செய்யுங்க, அவருடைய கால்களை கழுவுங்க, உதவி பண்ணுங்கள், நன்மை செய்யுங்க, அவங்களுக்காக போய் ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் நிறுத்தாதீங்க. அற்புதம் நடந்தாலும் சரி, அது நடக்காட்டியும் சரி, விடுதலை வந்தாலும் சரி, வராட்டியும் சரி, கவனிங்க. சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்க்காதீங்க. டோன்ட் லுக் ஃபார் அவுட்வர்ட் சைன்ஸ். வெளிப்புறமான ஒரு அடையாளத்தை நீங்கள் தேடாதீங்க. நீங்கள் உண்மையாக ஜெபிச்சுட்டே இருங்க. கர்த்தர் ஏற்ற நேரத்தில் அற்புதம் செய்வார். அற்புதம் செய்கிறது அவருடைய விருப்பம், அவருடைய சித்தம், அவருடைய நேரம். ஊழியத்துக்கு ட்ரைனிங் கொடுத்து அனுப்பி விட்டார். 2 பேரா 70 பேர் அனுப்புனாரு. அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்தாங்க. ஊழியம் செஞ்சதுனால இது வரைக்கும் யாரும் துக்கப்பட்டது இல்லை. ஊழியம் செஞ்சதுனால யாரும் நஷ்டப்பட்டது இல்லை. ஊழியம் செஞ்சதுனால யாரும் மனம் சோர்ந்து போனது இல்லை. ஊழியம் செஞ்சதுனால, சுவிசேஷம் அறிவிச்சதுனால, சீசர்களை உருவாக்குனதுனால, சத்தியத்தை சொன்னதுனால, சத்தியத்தை சொல்றவங்களுக்கு கூட உழைச்சதுனால, கொடுத்ததுனால யாரும் சோர்ந்து போய் மனவேதனை அடைஞ்சது இல்லை. ஒரு பெரிய சந்தோஷம் வரும். பிறருடைய வாழ்க்கைக்கு ஒளி காட்டினோம், வழி காட்டினோம், நன்மை செய்தோம், சத்தியத்தினால பலப்படுத்தினோம், தேவ சித்தம் செய்தோம் சொல்லி ஒரு பெரிய மனநிறைவு வரும். சந்தோஷத்தோடு இவர்கள் வந்தார்கள். சொல்றாங்க, சாட்சி சொல்றாங்க, உங்க பேரை சொன்னா பேயெல்லாம் ஓடுது ஆண்டவரே, நோயெல்லாம் சுகமாகுது ஆண்டவரேன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இந்த வருஷத்துல கர்த்தர் செய்வார். ஒவ்வொரு வருஷமும் கர்த்தர் செய்வார். ஜெபம் பண்றதை நிறுத்தாதீங்க. வியாதிஸ்தருக்காக ஜெபம் பண்றதை நிறுத்தாதீங்க. பிரச்சனை உள்ளவர்களுக்காக ஜெபம் பண்றதை நிறுத்தாதீங்க. ஒரு நிமிஷம் ஜெபம் கூட பண்ணுங்க. அப்பப்போ ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அற்புதம் பண்ணி கொண்டே இருப்பார். கூட வருவார், அற்புதம் பண்ணுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். 3வது ஆசீர்வாதம் மத்தேயு 19:29. பேதுரு கேள்விக்கு ஆண்டவர் பதில் சொன்னார் பாருங்க. பேதுரு கேள்விக்கு ஆண்டவர் பதில் சொன்னார். என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்வான். 100 மடங்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஆண்டவருக்காக எதை இழந்தீங்க? நான் ஒரு ஊரை விட்டு வந்தேன், பல 1000 ஊர் கொடுத்துட்டார் எனக்கு. என் ஊர் மாதிரி பல 1000 ஊர் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நான் ஒரு அப்பா அம்மா விட்டு வந்தேன், அவங்களும் ஒரு காலத்தில் இறந்துட்டாங்க. இறக்கும்போது போய் பார்த்தோம், கடைசி நேரத்தில் உதவி பண்ணோம். என்னை உண்மையாகவே அப்பாவா அம்மாவை நேசிக்கிற பல 100 குடும்பங்கள் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. மகனேன்னு கூப்பிடுவாங்க என்னை. சரிங்களா? பரலோக தகப்பனை தவிர நம்ம யாரையும், பெற்றவனை தவிர யாரையும் அப்பான்னு கூப்பிடக்கூடாது. மரியாதை நிமித்தமாக, அன்பு நிமித்தமாக அப்பாவை இப்போல்லாம் நான் நேசிக்கிற அநேகர் உண்டு. நிஜமாக சொல்கிறேன், கிறிஸ்தவர்களுடைய அன்பு கிறிஸ்துவை எனக்கு நிரூபித்தது, இன்றைக்கும் நிரூபிச்சிட்டு இருக்குது. அநேகருடைய அன்பில் அரவணைப்பில் நான் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கிறேன். கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சுருக்கிறேன். ஒரு அப்பா அம்மா 2 பேர் டீச்சரு, அவங்க சொந்த வீட்டில் இருக்கிறாங்க. என்னை ரொம்ப நாள் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் ஒரு வீட்டை விட்டுட்டு வந்தேன். சரிங்களா? இன்றைக்கி எனக்கு சொந்தமாக ஒரு வீட்டையும் கொடுத்துருக்காரு. நான் போய் தங்குறதுக்கு உலகமெல்லாம் பல 100 வீடுகளை கொடுத்துருக்காரு. அவங்க சொந்த வீடை என்னுடைய வீடாக தங்குறதுக்கு எனக்கு நிறைய பேர் கொடுத்துருக்குறாங்க. ஒரு டீச்சர் கணவன் மனைவி, அவங்க ஒரு அப்பா அம்மா போல் என்னை நேசித்து அவங்களுக்குள்ளே ஆண்டவர் பேசியிருக்கிறார். மனைவி யோசிச்சிருக்கிறாங்க, அவர் சொல்லணும் சண்முகத்துக்கு வீடு வாங்கணும்னு. கணவர் யோசிச்சிருக்காரு, மனைவி சொல்லணும் ஒரு நாளைக்கு பேச்சு ஆரம்பிக்கணும் சண்முகத்துக்கு வீடு வாங்கணும்னு. அப்படின்னு அவங்க 2 பேருக்குள்ளே தனித்தனியாக யோசித்து ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. என்றைக்கோ ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது என்னை பற்றி பேச ஆரம்பிச்சுட்டு, நம்ம சொந்த வீட்டில் இருக்கிறோம், சண்முகத்துக்கு வீடு இல்லையே, 5-6 பிள்ளைங்க வச்சுருக்கிறாரு, நம்ம ஏன் ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க பேசி, அவங்களுக்கு ஏதோ பிஎஃப்ஓ என்னமோ வந்துக்குது, பணம் வர வேண்டியது வந்துக்குது. வந்தவொடனே கொண்டு வந்து பணத்தை கையில் கொடுத்தாங்க. 5 லட்ச ரூபா கையில் கொடுத்தாங்க. நான் 50,000 ரூபாய்க்கு மேலே பணம் பார்த்ததே இல்லை. 2016 5 லட்ச ரூபா கையில் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் காசு கொடுத்தாங்க. 6,20,000 ரூபா அந்த வீடு வாங்கிறதுக்கு 6,20,000 மொத்தமாக கொடுத்தாங்க. அவங்க ஒரு ஃபேமிலி கொடுத்தாங்க, நான் கேட்காம கொடுத்தாங்க. அவங்களுக்குள்ள கணவனுக்குள்ளேயும் மனைவிக்குள்ளேயும் தனித்தனியாக ஆண்டவர் உணர்த்தியிருக்கிறார். உடனே உங்களுக்கு லட்சமாக பணம் வரும், வீடு வரும் நான் சொல்லலை. என் வாழ்க்கையில் நடந்த ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். நான் ஒரு வீட்டை விட்டுட்டு வந்தேன். 22 வருஷம் கல்யாணம் பண்ணி 50 வீட்டுக்கு மேலே வாடகை வீட்டில் இருந்துக்கிறேன். எவ்வளோ பாடுபட்டுன்னு எனக்கு தான் தெரியும். ஆனாலும் உண்மையாக இருந்தேன், சந்தோஷமாக இருந்தேன், குறையாவை நினச்சிக்கல. ஏற்ற நேரத்தில் எனக்கு வீடு கொடுத்தார். கடைசியாக நாங்கள் தருமபுரியில் வாடகை வீட்டிலேருந்து கிளம்பும்பொழுது, ஒசூர்லேருந்து தருமபுரிக்கு கிளம்பும்போது நான் சொன்னேன் என் மனைவிட்ட, இப்போ ஆண்டவர் தருமபுரி போக சொல்கிறார், எங்கே போக சொன்னாலும் போகணும், நீங்கள் வரலன்னா உங்களை விட்டுட்டு போயிடுவேன். ஆண்டவர் எங்கே போக சொல்கிறார் அங்கே போயிடுவேன். என்னால் முடிஞ்ச காசு அனுப்புவேன்,
முடியலன்னா விட்டுருவேன், பார்த்துங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன். அப்போ ஒரு முறை என் மனைவி தருமபுரியில் இருக்கும்போது 3 குழந்தைப்பா, என்னங்க நீங்கள் 1500 வாடகை, ₹1 கையில் கிடையாது, மாதம் 2000 இருந்தால் தான் வாடகை கொடுத்து அப்படியே கொஞ்சம் ரேஷன் அரிசி வாங்கி கூட அப்படியே காலம் தள்ள முடியும், ரைட்டுங்களா? நான் அமெரிக்காவுக்கே போயிட்டு வந்துட்டேன் 2013. 1500 வீட்டில் தான் இருக்கிறேன். 2000 மாதம் கையில் காணிக்கு கிடைக்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கோயம்புத்தூரில், பெங்களூரில் 40,000 கொடுத்தாரு. நண்பர்லாம் சேர்ந்து எனக்கு காசு கொடுத்தா என்னை அமெரிக்கா அனுப்பி வச்சாங்க, ரைட்டுங்களா? ₹1 கம்மி, ₹1,00,000 எனக்கு எல்லாருமே கொடுத்தாங்க. கடனெல்லாம் கொடுக்கல, உதவியாக கொடுத்தாங்க. நான் ஒரு ஊழியத்தில் ஊழியம் செஞ்சு அங்கே என்னுடைய பிஎஃப் பணம் 17,000 வந்துச்சு. மொத்தம் சேர்த்தா என்னுடைய டிக்கெட் கரெக்டாக போச்சு. வெறும் பேப்பீட்டில் இருந்தேன். அப்போ என் மனைவி சொன்னாங்க, என்னங்க நீங்கள் 3 பொம்பளை பிள்ளைங்க ஆயிடுச்சு, ஒரு வீடு கட்டணும், இடம் வாங்கணும், உங்களுக்கு எண்ணமே தோணலையான்னாங்க. நான் எதுக்குமா யோசிக்கணும், எனக்கு தேவைன்னா ஆண்டவர் தருவார். இல்லைன்னா நான் பவுல் மாதிரி கடைசி வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்துட்டு போகிறேன். இதில் என்ன இருக்குது, சரி விடு, நீ சொன்னதுக்காக ஜெபம் பண்ணலான்னு வான்னு சொல்லி கையை பிடிச்சி 2 பேரும் ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, நான் இப்படி தான் ஜெபம் பண்ணேன். என் மனைவி பாருங்கள், வீடுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறா. உங்கள் பிளானில் எனக்கு ஒரு வீடு தரணுன்னு இருந்துச்சுன்னா கொடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. என் மனைவி ரொம்ப யோசித்து கேட்டதுனால அவளுக்காக நான் கேட்குறேன். இதோடு நாங்கள் இதை பற்றி பேசவும் மாட்டோம், உங்கள்கிட்ட கேட்க மாட்டோம். உங்கள் சித்தத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஆமென். முடிச்சுட்டு என் மனைவிட்ட சொன்னேன், இனிமேல் இதை பற்றி வாயை திறந்த ஆண்டவர் அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். அவருக்கு கொடுக்கணுன்னு இருந்தால் கொடுக்கட்டும், இல்லைன்னா வாடகை வீட்டில் வாழறதுக்கு ரெடி ஆகிக்கும். வாழ்நாள் முழுக்க சண்முகம் உண்மையை உத்தமாக ஊழி செஞ்சு வாடகை வீட்டில் வாழ்ந்தார் என்பது பெரிய சரித்திரம். நானே கேட்கல. 2013 ஜெபம் பண்ணுறோம். 3 வருஷம் கழிச்சு 2016 ஆண்டவர் 6,20,000 ஒரே ஃபேமிலி கொடுத்தாங்க. ஒரு வீட்டை வாங்கிட்டோம். இன்றைக்கி அதில் ஏகப்பட்ட பேர் தங்கியிருக்கிறோம். ஊழியம் நடக்குது. இன்றைக்கி எல்லாம் வந்து பார்த்தாங்க. ஆமென். எந்த வழியிலாவது கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். 100 மடங்கு தருவார். சொல்லுங்க, 100 மடங்கு தருவார். இழந்ததை திரும்ப தருவார். நீ யாருக்கிட்டே ஏமாந்ததெல்லாம் தரமாட்டாரு. இயேசுவுக்காக, சுவிசேஷத்துக்காக, சத்தியத்துக்காக, ஆவிக்குரிய காரியத்துக்காக, ஊழியத்துக்காக, தேவ சித்தத்துக்காக என்ன இழந்தாலும் 100 மடங்கு தருவார். உடனே நம்ம ஆளுங்க, மனைவி கூட 100 தருவாரா அப்படின்னு கேட்பாங்க. அங்கே லிஸ்ட்டு போட்டுக்குது பாருங்க. வீடு, சகோதரன், சகோதரி, தகப்பன், தாய், மனைவி, பிள்ளைகள், நிலங்கள், இல்லையா? அதுக்கு தான் உங்களுக்கு இன்னொரு வசனம் கொடுத்துக்கிறேன். மார்க் 10:29-30. அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்து நிமித்தமாகவும் வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயாவது, மனைவியாவது, பிள்ளைகளாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோட 100 லிஸ்ட்டு கலைங்க. லிஸ்ட்டு ரிப்பீட் பண்ணுறாரு. துன்பங்கள் உண்டு, துன்பங்களோட 100 வீடுகளையும், சகோதரரையும், சகோதரிகளையும், தாய்களையும், பிள்ளைகளையும், நிலங்களையும், மறுமையில நித்திய ஜீவனையும் அடைவான் என்று சொல்கிறேன். மனைவி வரல பாருங்க லிஸ்ட்ல. ரிட்டர்ன் கொடுக்கறதுல அதே மனைவி தான் திரும்ப தருவார். யோபுவுக்கு அதே மனைவி தான் திரும்பி கொடுத்தார். கர்த்தர் கண்ணோட்டத்தில் ஒரு மனைவி தான். ஆமென். அதே மனைவி திருத்தி கொடுப்பார், திரும்ப கொடுப்பார், மனம் பொருத்தி கொடுப்பார், அழகுபடுத்தி கொடுப்பார். ஸ்தோத்திரம். என் மனைவிக்கு பயங்கரமான உடல் பிரச்சனைகள். ஒரு முறை அமெரிக்காவில் நாங்கள் நண்பர்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணோம். நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். என்னுடைய நண்பர் என் மனசில் இருக்கிறது அப்படியே ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, ஒரு மனைவிக்கு ஒரு புதிய சரீரத்தை கொடுங்க ஆண்டவர் என்ன. அதே போல் ஆண்டவர் அவங்களுடைய உடம்பை மாற்றிக்கிட்டே வர்றார். 2 வருஷத்துக்கு முன்னால் அவங்க உயிர் வாழறதே பெரிய அரிதாக இருந்துச்சு. 2.5 வருஷத்துக்கு முன்னால் என் மனைவியே நினச்சிருக்கிறாங்க, அவ்வளோதான், இதோட செத்து போயிடுவோம் கடைசி குழந்தை பிறந்தப்போ. இருதய டாக்டர்கிட்ட போகிறோம். அவர் ஏஞ்சி நின்ட்டார் சேர்லேருந்து. அப்படியே வாய் மேலே கை வச்சுட்டார். உங்கள் ரிப்போர்ட்டை பார்த்தா, உங்களை பார்த்தா எப்படி வாழறீங்கன்னு தெரியலன்ற மாதிரி பார்க்குறாரு. என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டார். என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, நான் எந்த ப்ராமிஸும் கொடுக்க முடியாது, ட்ரை பண்ணுறேன், எனக்கு தெரிஞ்ச அறிவு, படித்த படிப்பு, மாத்திரை வச்சு ஒரு 3 நாளைக்கு 1 வாரத்துக்கு மருந்து கொடுக்குறேன், சாப்பிட்டு பாருங்கள், அப்புறமா டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். மறுபடியும் 1 வாரம் கழித்து போனோம். என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, டெஸ்ட்டெல்லாம் பயங்கர மோசமாக இருக்குது, ஒரு 1 மாதத்துக்கு மாத்திரை தரேன், சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்க அப்படின்ட்டார். 1 மாதம் கழித்து போனோம். எனக்கு உண்மையிலே நம்பிக்கை கிடையாது, நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு சாப்பிடுங்க பார்ப்போம் அப்படின்னார். அவ்வளோதான். ஆண்டவர், நாங்கள் ஜெபம் பண்ணோம். மருந்து என்பது ஒரு உணவு தான், எடுக்கலாம், தப்பு கிடையாது. மருந்து மட்டுமே நம்பி வாழக்கூடாது, மருந்தே வேணான்னு வாழக்கூடாது, ரெண்டுமே தப்பு. காற்று மருந்து தான், சுவாசிக்காமல் விட்டுருவீங்களா? தண்ணி மருந்து தான், தண்ணி குடிக்காமல் விட்டுருவீங்களா? தூக்கம் ஒரு மருந்து தான், தூங்காமல் விட்டுருவீங்களா? காஃபி, டீ எல்லாமே மருந்து தான், தனித்தனியாக குடித்தா மருந்து தான். குடிக்காமல் இருக்கிறீங்களா? இஞ்சி எலுமிச்சை கஷாயம் போட்டு குடிக்கிறீங்களா? அதுவும் மருந்து தான். ரசம் வச்சு சாப்பிட்றீங்களா? அதுவும் மருந்து தான். துவையல் அரைக்கிறது, கூட்டு, பொரியல் எல்லாம் மருந்து தான். மருந்தே எடுக்க மாட்டோம், பொய்.
ஆண்டவர் அப்படி எங்கேயும் சொல்லலை. ரைட்டுங்களா? அந்த டாபிக் இன்னொரு நாளைக்கு பேசலாம். தெய்வீக சுகம் உண்டு. மருந்து சாப்பிட்றது பாவம் இல்லை. மருந்து மட்டுமே நம்பி வாழ்வது பலவீனம். இல்லையா? ரைட். அப்போது என் மனைவிக்கு புதிய சரீரத்தை கொடுக்கணும்னு ஜெபம் பண்ணோம். நான் விசுவாசிக்கிறேன், தேவ கிருபினால் தான் என் மனைவி 6வது டெலிவரிக்கு அப்புறம் 2.5 வருஷம் உயிரோடு நல்லா இருக்கிறாங்க. ஆமென். ஆமாம். கர்த்தர் புதிய காரியங்களை செய்வார். எல்லாம் 100 மடங்கு தருவார். மனைவி அதே மனைவி தான். மனைவியை சுகப்படுத்தி தருவார், மனைவியை பலப்படுத்தி தருவார். ஆமென். ரைட். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாம் ஆண்டவர் கொடுப்பார். இல்லையா? ஆமாம். உங்கள் ஆசைகள் நிறைவேறாது, உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாலும் உங்கள் ஆசைகளை ஆண்டவர் அருள் செய்ய மாட்டார். உங்கள் தேவைகளை கட்டாயம் கேட்கலனாலும் கொடுப்பார். ஏன்னா அவர் நல்ல தகப்பன். அவர் நல்ல தகப்பன். பக்கத்தில் சொல்லுங்க, உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். 4வது ஆசீர்வாதம் மத்தேயு 16:18, லூக்கா 12:7. 4வது ஆசீர்வாதம் மத்தேயு 16:18, லூக்கா 12:7. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. சபையை, சீஷர்களை, தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளை பிசாசுடைய வல்லமை பெற்றவர்கள் கண்டிப்பாக முழுசாக ஜெயிக்கவே முடியாது, மேற்கொள்ளவே முடியாது. தாக்குற மாதிரி இருக்கும். ரைட்டுங்களா? மனசோர்வு உண்டு பண்ணுவாங்க, இடைஞ்சல்களை உண்டு பண்ணுவாங்க, ஆனால் ஜெயிக்க முடியாது. நம்ம தான் ஜெயிப்போம். ஆமென். ஆமாம். நம்ம வின்னிங் டீமில் இருக்கிறோம், ஜெயிக்கிற டீமில் இருக்கிறோம். ஆமென். நம்ம பாஸ் எப்பவுமே ஜெயிச்சு தான் பழக்கம். அவர் தோத்ததா பழக்கமே. இயேசு தோத்தது இல்லை, இயேசுவின் நாமம் தோற்றது இல்லை. அவர் ஜெயிச்சுட்டு தான் இருப்பார். பிசாசின் வல்லமை, பேய்களின் வல்லமை, மந்திர வல்லமை, எந்த விதமான வல்லமை நம்மளை மேற்கொள்ளாது. நான் மாணவனாக இருக்கும்போதே, பள்ளிக்கூடம் படிக்கும்போதே இயேசுவை விசுவாசிக்கிறேன். நண்பர்கள் என்னோட போட்டி போட்டிருக்காங்க, போராடி இருக்கிறாங்க, எனக்கு விரோதமாக வேண்டுதல் பண்ணியிருக்கிறாங்க, மந்திரம் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் நாங்கள்லாம் கெட்டு போயிடுன்னு சொல்லி சொந்தக்காரங்க மந்திரம் பண்ணியிருக்கிறாங்க. பல ஊரில் கிராமத்தில் போய் தங்கி இருக்கும்போது ஊரை விட்டு நான் ஓடணுன்னு எனக்கு விரோதமாக எவ்வளோ பேர் மந்திரம் பண்ணாங்க. எதுவுமே ஒன்றும் பண்ண முடியல. நான் போன ஊர்லெல்லாம் சுவிசேஷத்தை அறிவித்து ஒரு கூட்டம் சீசர்களை உருவாக்கிட்டேன். தேவனுடைய ராஜ்யத்தை யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. லூக்கா 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் டீட்டெயிலாக ஆண்டவர் சொல்றார். உங்கள் தலையில் இருக்கிற முடியை கூட என்ன வச்சிருக்கிறேன், எண்ணப்பட்டிருக்கிறது, பயப்படாதிருங்கள், விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். பாருங்க, என் தலையில் எவ்வளோ கணக்கு பண்ணியிருக்கிறார் பாருங்க. டெய்லி கணக்கு அதிகமாகுது என் தலையில் ஆண்டவருக்கு. இவன் முடி வேறு கொட்டுது, முளைக்குது. என் மனைவி சொன்னாங்க, போன மாதம் உங்கள் தலையில் இப்போ முடியெல்லாம் முளைக்குதுங்கன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். சீப்பு வச்சு இப்படி கீறிக்கினே இருந்தால், வாரிக்கினே இருந்தால் முடி முளைக்குன்னாங்க. சீப்பெல்லாம் வாங்கி வச்சுக்கிறேன் நிறையா. இப்போ சரி பார்ப்போம் என்ன நடக்குது. நம்ம முடிக்கு கூட பாதுகாப்பு இருக்குது. நம்ம தலையில் இருக்கிற ஒரு முடி கூட தேவ சித்தம் இல்லாமல் விழாது. முடிக்கே பாதுகாப்பு கொடுக்குறாரு. உங்கள் இருதயத்தை பாதுகாக்காமல் விட்டுருவாரா? உங்கள் கிட்னியை பாதுகாக்காமல் விட்டுருவாரா? உங்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்காமல் விட்டுருவாரா? நிச்சயமாக கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் நம்மளை யாரும் தொட முடியாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், விசுவாசிக்கிறேன், தூசு கூட தேவ சித்தம் இல்லாமல் என்னை தொட முடியாது. என் சட்டையை கூட யாருமே தேவ சித்தம் இல்லாமல் தொட முடியாது. அடி வாங்கினாலும் சரி, ரத்த சிந்தினாலும் சரி, ரத்த சாட்சியை மறுத்தாலும் சரி, தேவ திட்டத்தில், தேவ நோக்கத்தில் இருந்தால் தான் தேவனுடைய மகிமைக்காக, சாட்சிக்காக ஆண்டவர் அனுமதிப்பாரே தவிர, மற்றபடி தேவனுடைய அனுமதி இல்லாமல் காற்று கூட நம்ம மேலே வேகமாக வீச முடியாது. ஆண்டவர் ஒரு பெரிய பாதுகாப்பு நமக்கு வச்சிருக்கிறார். நீங்கள் அநியாயம் பண்ணிட்டு கர்த்தர் உங்களை பாதுகாப்பார் நான் சொல்லலை. நீங்கள் நியாயம் பண்ணுங்க, நீதியாக இருங்க, பரிசுத்தமாக இருங்க, சத்தியத்தின்படி வாழுங்க, உண்மையாக சுவிசேஷத்தை சொல்லுங்க, சீசையில் உருவாக்குங்க, ஆவியினால் நடத்தப்படுங்க, வசனத்தின்படி வாழுங்க. கர்த்தர் நிச்சயமாக பாதுகாப்பார். சீஷர்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கிறது. இன்னைக்கு காலையில் ஆராதனையில் சொன்னேன், தேவனுடைய பிள்ளைகளுக்கு, சீஷர்களுக்கு இருக்கிறதை போல ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு உலகத்தில் யாருக்குமே கிடையாது. நம்ம ஞானமாக நடக்கணும், நம்ம போய் வம்பில் மாட்டிக்கூடாது. கர்த்தருக்காக வாழும்போது கர்த்தர் நம்ம பாதுகாப்பார். கடைசியாக ஆசீர்வாதம், 5வது ஆசீர்வாதம் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 10:32, 10:40. வெரி குட். மத்தேயு 10:40. இன்னைக்கு கூட என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். இன்னைக்கு கூட யோவான் 13:20 வாசித்தோம், உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். எவ்வளோ மரியாதை கொடுக்குறாரு பாருங்க.
உன்னைய மதிச்சா என்னை நீங்கள் இயேசு வந்திருக்கிறார். நாம் இயேசுவை சுமக்கிறோம். நாம் இயேசுவின் முகவரி, நாம் இயேசுவின் வாகனம் கூட சொல்லலாம். நமக்குள் பரிசுத்த ஆவியினால இயேசு நமக்குள் இருக்கிறார், நம்ம கூட வருகிறார். ஆண்டவர் எவ்வளோ லிட்டரலாக சொல்லிட்டார். உன்னை வேணான்னா என்னை வேணான்னு சொல்லிட்டான்பா. உன்னை மதிக்காதவன் என்ன மதிக்கலப்பா. இதை விட ஒரு உயர்வு வேணுமா? இதை விட ஒரு முக்கியத்துவம் வேணுமா? த ப்ரொமோஷன் ஆஃப் ஜீசஸ். லூக்கா 10:16 சொல்கிறார், சீஷரை நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பின பிதாவை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான். தானியேல் 6:28 எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் ஒரு ஆட்சி காலம், பெர்சியனாகிய கோரேசனுடைய ராஜ்யபார காலத்திலும் ஒரு ஆட்சி முடிஞ்சு 2வது ஆட்சி வருது. தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. ஆட்சிகள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், ஆண்டவர் மாறுவதில்லை, சத்தியம் மாறுவதில்லை, தேவ நோக்கம் மாறுவதில்லை, தேவ திட்டம் மாறுவதில்லை. கிறிஸ்தவர்கள் ஒடுக்கப்படுவது போல இருக்கலாம், நசுக்கப்படுவது போல் இருக்கலாம். சபையை யாரும் மேற்கொள்ள முடியாது, கிறிஸ்தவத்தை யாரும் மேற்கொள்ள முடியாது, கிறிஸ்தவத்தை யாரும் அழிக்க முடியாது. சரீரத்தை கொள்ளலாமே தவிர, வெளிப்புறத்தில் துன்புறுத்தலாமே தவிர, இதயத்தில் இருக்கிற இயேசுவின் நம்பிக்கையை, இயேசுவின் மேல் உள்ள நம்பிக்கையை யாரும் எடுக்கவே முடியாது. அதை தோல் உரிக்கவே முடியாது. எங்கள் ரத்தத்திலிருந்து, உணர்விலிருந்து, உயிரிலிருந்து இயேசுவை, சத்தியத்தை பிரிக்கவே முடியாது. கிறிஸ்தவம் வளரும், சீஷர்கள் வளருவார்கள். எல்லா ஊர்லயும் இயேசுன்னு சொல்ற ஒரு கூட்டம் இருப்பான், ஒரு சபை இருக்கும். அது இந்தியாவிலையும் இருக்கும், எல்லா நாட்டிலையும் நடக்கும். இதெல்லாம் நடந்து முடிஞ்சா தான் இயேசு வருவார். ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகம் எங்குமில்ல சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். செய்தியை நம்ம முடிவு கொண்டு வந்தோம். 5 ஆசீர்வாதம். த பிரசன்ஸ் ஆஃப் ஜீசஸ், இயேசுவினுடைய பிரசன்னம். த பவர் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் வல்லமை. த ப்ரொவிஷன் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் வழங்குதல், இயேசுவினுடைய ஆசீர்வாதம், தேவைகளை சந்தித்தல். த ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் பாதுகாப்பு. த ப்ரொமோஷன் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் உயர்வு. எல்லாரும் எழுந்து நிற்போம். பிரதான கட்டளையினுடைய அர்ப்பணியை செய்தால் பிரதான கட்டளையினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். பிரதான கட்டளையினுடைய அர்ப்பணி என்னது? சீசராக்குதல். என்ன பண்ணணும்? புறப்பட்டு போய் சுவிசேஷம் சொல்லணும், விசுவாசிக்கிறவர்களை கண்டுபிடிக்கணும், பிதாகுமாரன் பரிசுத்த நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்கணும், இயேசு போதிச்சதை போதிக்கணும், கீழ்ப்படிஞ்சு வாழ வழி நடத்தணும், சீசர்களாக இருக்கணும், சீசர்களை உருவாக்கணும். அப்படி செஞ்சோம்னா ஆண்டவர் கூடவே இருப்பார், அற்புதம் பண்ணுவார், தேவைகளை சந்திப்பார், பாதுகாப்பார், நம்ம உயர்த்துவார். வேறு என்ன வேணும் வாழ்க்கையில்? பிரசன்னம், வல்லமை, வழங்குதல், பாதுகாப்பு, உயர்வு. வேறு என்ன வேணும்? எல்லா ஆசீர்வாதமும் இருக்கிறது. ஆமே. கர்த்தர் நம்மை பரிபூரணமாக ஆசீர்வதிப்பார். சத்தியத்தை அறிவோம், சத்தியத்தினால் விடுதலை பெறுவோம், சத்தியத்தின்படி வாழ்வோம், சத்தியத்தை அறிவிப்போம், சத்திய சபையாக, சத்திய சந்ததியாக இருப்போம், சத்தியத்திற்கு ஊழியம் செய்வோம், சத்தியத்திற்காகவே வாழ்ந்து சத்தியத்தின்படியே நம்ம சத்தியத்துக்காகவே சாவோம். அல்லேலூயா. நாம் வாழ்ந்தாலும் செத்தாலும், நாம் பிழைத்தாலும் மரித்தாலும் கர்த்தருக்காக, சத்தியத்திற்காக, இயேசுவுக்காக, சுவிசேஷத்திற்காக சீசர்களாகவே வாழ்வோம், சீசர்களாகவே இந்த உலகத்தை விட்டு பரலோகத்துக்கு போவோம். அல்லேலூயா.